அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஆம், இன்றைக்கு ரொம்ப பேர் சொன்னாங்க, திரும்பவும் ரொம்ப டஃபாகவே போயிட்டு சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. சரி, ஓகே, ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதாவது ஒரு ஊரில் இந்த 60 வயதுக்கு ஆகும்போது 60ஆம் கல்யாணம் நடத்துவாங்க இல்லையா? 60 வயசு முடிஞ்சிச்சுன்னா 60ஆம் கல்யாணம் நடத்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 60ஆம் கல்யாணம் இல்லையா? 60ஆம் கல்யாணம். ஒருத்தருக்கு 60ஆம் கல்யாணம் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணும்போது பசங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரன் எல்லாருமே கூட்டு வந்து ஜெகஜோதியா பிரம்மாண்டமா கல்யாணம் ரெடி ஆயிட்டு இருந்தது. ரெடி பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பொண்ணுங்கெல்லாம் ரெடியா கூப்பிட்டு வரும்போது திடீர்னு அவர் ஏஜ்டு 60 வயசுனா தாத்தா இருப்பார் இல்லையா? அவர் டென்ஷன் ஆயிட்டார். திடீர்னு டென்ஷன் ஆயிட்டு ஸ்டேஜில் உட்கார மாட்டான்ட்டாரு. எல்லாருக்கும் என்னங்க, எல்லாருக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன பெருசு, இப்ப போய் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்ட்டார். எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறாங்க, அவரை சமாதானப்படுத்த முடியல. ஒரு டென்ஷன். முதல்ல இதை விட்டு நான் கிளம்புறேன்னு. அப்புறம் கேட்டாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, அதை சரி பண்ணிட்டோன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாணம் தானே சொன்னீங்கன்னா. ஆமா, கல்யாணம் தான். திரும்பவும் அதே பொண்ணு கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. கல்யாணம் புதுசா தானே பொண்ணு வருவாங்க. இது என்ன அந்த பொண்ணு திரும்ப விட்டாரு? ஏற்கனவே அது ஏற்கனவே ஒரு தடவை நாங்க கல்யாணம் பண்ணி அதுக்கு பரிகாரமே இல்லைன்னு இருக்காங்க. திரும்பவும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணது, திரும்பவும் போய் ஒரு தடவை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அங்க இருக்கவங்கலாம் சொல்றாங்க, ஐயோ உலகம் ஃபுல்லா 60ஆம் கல்யாணம் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். முதல்ல இந்த சிஸ்டத்தை மாத்துக்க. உடனே 60ஆம் கல்யாணத்துக்கு பதிலாக 60ஆவதுல இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ற மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாராம். சிலது 60ஆம் கல்யாணம் ஏன், புரிதல் ஏன் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றோம். நம்முடைய கேள்வி வழக்கமா கேள்வி கேட்டு ஆரம்பிப்போம். இன்றைய கேள்வி அப்படிங்கிறது, இப்ப ஜீசஸ் இருக்கிறாரு. ஜீசஸுக்கு தமிழ் தெரியுமா? அவரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவும் இல்லை, யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, நம்ம அதை தொடங்கலாம். இயேசுவுக்கு தமிழ் தெரியுமா? எனிபடி? என்னப்பா அது, தெரியும் இல்ல தெரியும், ரெண்டுல ஒண்ணு தானே, டிக் அடிக்கிறது தானே. யாருமே தெரியலையா? இது தெரியல பதில் சார். தெரியாதா இல்ல தெரியல. அவருக்கு தமிழ் தெரியாதா? தெரியல. இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க, ஜீசஸ் சர்ச்சுக்கு போறாங்க, கும்பிடுறாங்க. தமிழ்ல தானே சொல்லுவாங்க இவங்க, இயேசுவே எனக்கு உடம்பு சரியில்லை, சரி பண்ணு அப்படின்னு. அப்போ தமிழுக்கு அவர் தெரிஞ்சாதானே அவர் சரி ஓகே உனக்கு டிக் அடிக்கிறேன் போ நீ சரியாயிடுன்னு சொல்லுவாரு. அப்போ ஜீசஸுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியும் சார், தெரியும் சார். கண்டிப்பா தெரியும் சார். கண்டிப்பா தெரியும். ம். ஓகே, தெரியாதுன்னு எல்லாரோட பதிலும் ஒரு பதிலா எடுத்துக்கிறேன். அவருக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா தெரியும்னு வச்சுப்போம். ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இறைவன், கடவுள் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இறைவனால அடுத்த கீழே ஒரு ஃபார்முலா, எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அறிந்தவன். இதுதான் கடவுளோட ஃபார்முலா. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும், அனைத்து மக்களையும், அனைத்து மக்கள் பிரச்சனைகளையும் அறிந்திருந்தால் அந்த தன்மை உடையவரை தான் நான் இறைவன்கிறோம், கடவுள்னு சொல்றோம். கரெக்டா? அது அந்த தன்மை இருக்கணும். அப்படிதான் நம்ம அது ஃபார்முலா. அனைத்து எங்கும் நிறைந்தவன், எல்லாம் தெரிந்தவன், எல்லா இடத்துலயும் இருப்பாரு, யாரோட பிரச்சனையும் தெரியும். ஆனா சரி பண்ணுவாரா இல்லையாங்கிறது தெரியாது, இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்டவர் தான் இறைவன் அப்படிங்கிறோம். அப்போ திடீர்னு இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் சிவபெருமான் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா ஒருத்தர், அவர் என்ன இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனாருன்னா, இன்னொருத்தர் சொல்றாரு அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல பார்டர் மார்க் தான் வாங்கியிருக்காருன்னு. மேத்தமெட்டிக்ஸ்ல பார்டர் மார்க் இது அவருக்கு எப்பயா டெஸ்ட் வச்சீங்க அப்படின்னா, அதாவது பரவாயில்ல. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஹிஸ்டரியில தான் பாஸ் பண்ணியிருக்காருன்னு. இப்போ கடவுளுக்கே டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சிவனுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற ஒரு இது போய் நம்ம சர்ச்சைக்குள்ள போகல, பட் இது சொல்றாங்க. இது யாருன்னா, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய முதிர்ச்சி உடைய மிகச்சிறந்த மனிதர்கள் சொல்றது.
சிவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணவர் இருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சிவன் கோயிலில் தமிழ் பாடுவது இல்லை அப்படிங்கிற ஒரு சில இடத்துல மற்றும் அந்த ஏன்னாக்க அது வந்து சிவனுக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட், இன்னும் ஓப்பனாக சொன்னால் சமஸ்கிருதம் இல்லைன்றாங்க. நமக்கு எந்த மொழி மீதும் வெறுப்பும் கோபமும் இல்லை. திடீர்னு நாளைக்கே சிவன் கோயிலில் வந்து இங்கிலீஷில் வந்து ஓ மை காட், ஓ மை ஜீசஸ்ன்னு பேசினாலும் சரி, ஓ மை சிவான்னு இங்கிலீஷில் பேசினாலும் சரி, நம்ம ஏற்றுவோம். தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறாங்க. எந்த மொழி மீதும் இறைவனுடைய பார்வையில் எந்த மொழியும் வேற்றுமை தாழ்மை கிடையாது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனிதர்களிடையும் வேற்றுமை இருக்கக்கூடாது. நான் இது பர்டிகுலரா சொல்றதுக்கு என்ன, ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் இன் அவர் டீம். இந்த டீம்ல வந்து நான் ரொம்ப பெருமையா இருக்குது என்னன்னா, ரொம்ப பேர் வந்து எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து பர்டிகுலரா இந்து மதத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தாக்க, இந்து மதத்துக்கு இதாகணும்னா வெட்டி போட்டுருவேன், எங்க கடவுளை பத்தி சொல்லணும் கொண்டு போட்டுருவேன் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு விக்ரஸா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவருடைய புரிதல், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது, அவங்களுடைய புரிதல்னு வச்சுக்குவோமே. அப்போ அந்த அளவுக்கு விக்ரஸாக இருக்கக்கூடியவர் நம்ம பேசும்பொழுது ஜீசஸ் பத்தி பேசும்போது அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஆப்போசிட் பண்ணல, இது வரைக்கும் யாரும் அதை சொல்லலை. அல்லாஹ் பற்றி பேசும்போது, நபிகள் நாயகத்தை பத்தி சொல்லும்போது அவங்க கேட்டுக்கிறாங்க. இப்போ கடவுள் மறுப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கேட்டுக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய இந்த விஷயமும் ஒருத்தருக்கு நல்லது நடந்தா நல்லது அப்படிங்கிற அடிப்படை எண்ணம் புரிதலுங்கிறது எனக்கு தெரிஞ்ச நம்ம டீம்ல எல்லாருக்குமே இருக்குது. தூரத்துல கேட்பவர்கள், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டுமே இருக்குது. அப்போ ஒரு ஆன்மீகம் என்பது மனிதர்களை புரிய வைப்பது அப்படிங்கிறதா ஆன்மீகத்தினுடைய அடிப்படை சாராம்சம். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் யாரையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது. அடிப்படையில் மனிதாபிமானத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நிச்சயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு கோபம் உள்ளவங்க இதையும் கேட்குறாங்க. அப்போ அடிப்படையில் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சில தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆன்மீகவாதிகள் நம்ம இப்படிதான் இருக்கணும், எங்க போட்டாலும் இப்படி ஸ்டேட்டஸ் போடணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சில காலமாக வருகின்ற பொழுது இவங்க ஒன்றும் தெரியாதவங்க, எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாத போது அதிக இடத்துல அந்த பிரச்சனைகள் மேலிடுகிறது. கடவுள் இருக்கு இல்ல, ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றது நியாயம், அந்த மாதிரி எப்பயுமே வராது. கருத்து மோதல் தான் இருக்குமே தவிர நேரடி அடிது இருக்கு. ஆனால் உலக அளவில் மிகப்பெரிய நடந்த போர்கள்ங்கிறதும் இந்த அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகமா போனா உக்ரைன் நடைபெறுகின்ற போர், ஈரான் கொலை உங்களுக்கு நடக்கிறது. கிறிஸ்தவ நாட்டுகளுக்குள்ளேயே போர் நடக்குது. ஒரே பைபிளை படிக்கக்கூடிய ரெண்டும் அதே மதத்தை சார்ந்த சண்டை. அப்போ புரிதல்ங்கிறது அடிப்படையில் இல்லை மதம் அப்படிங்கிறது. இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, மனிதர்களுக்காக மட்டுமே மதமே தவிர மதங்களுக்காக மனிதர்கள் இல்லை. இது நான் திரும்பவும் சொல்றது என்ன, சமீப காலமாக சிலர் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு. டாக்டர்கிட்டையும் பேசினா, டாக்டர் லெட்டரான் பேசுவார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் சிவனுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிற ஒரு சிலர் தான், எல்லாருமே அப்படி இல்லை. எப்படி இப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, மாணிக்க வாசகர் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் இருக்கிறார். உலகத்துல எங்கேயாவது ஒரு கடவுள் வந்து பூமியில வந்து கையெழுத்து போட்ட வரலாறு இருக்குதா? இருக்காது. எந்த மொழியிலும் ஒரு கடவுள் வந்து தன்னோட பேர் சிக்னேச்சர் போட்டு ஐ ஆம் அப்ரூவல் பிரசன்ட் அப்படின்னு யாருமே கையெழுத்து போட்டிருந்தாங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு இறைவன் மண்ணில் வந்து தன்னுடைய பெயரை கையெழுத்தாக இட்ட ஒரே வரலாறு தமிழுக்கு மட்டுமே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆட்கள் இங்கே சண்டை போட்டுட்டு இருப்போம், கடவுளே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. கடவுளுக்கே சாபம் கொடுத்த வரலாறுலாம் இங்க இருக்கு. சிவனுக்கே சாபம் கொடுத்த வரலாறு, கரூரார் வந்து சிவனுக்கே சாபம் கொடுக்குறாரு. இப்போ மாணிக்க வாசகர் வந்து மாணிக்க வாசகர் எழுத திருவாசகத்துக்கு, அதாவது சைவ திருமுறைகள் 12, அதுல வந்து 8வது திருமுறையாக இருப்பது வந்து திருவாசகம். அந்த திருவாசகத்தில் 51 பதிகம், 658 பாடல்கள் இருக்குது. இல்ல கடைசியில எழுதும்போது தான் அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த தமிழ் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க, நீ ஆன்மீகத்தை விட்டுட்டு ஃபுல்லா கர்மான்னு போயிட்டு இருக்கீங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, மெடிடேஷன்லேயே நீங்க வர்றதில்ல அப்படின்னு. மெடிடேஷனுக்கு ஏன் மெடிடேஷன், இதுதான் மெடிடேஷனுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் எதுவும் வந்து விடாது.
ஏன்னா தியானத்துல பல ஆண்டுகள் இருப்பவர்களும், ரேக்கி பிரணாகிலிங் 35 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருப்பவர்களும் பல நோய்கள்ல பத்தி இங்க வர்றாங்க. எனக்கு இந்த டிசீஸ் சரியாகல, இந்த பிரச்சனை சரியாகல அப்படின்னு வருது. அப்ப என்னன்னா, அப்ப தியானம் பண்ணும்போது கரெக்டான சொல்யூஷன் வரணும் இல்லையா? அப்ப அதனுடைய முறைகள் அந்த இடத்துல சரியாக சொல்லப்படவில்லை. நம்ம பேசிக்க ஸ்ட்ரென்தன் பண்றோம். இப்படிதான் போகணும். அதன் பிறகு மெடிடேஷன் இல்லாமலும் உங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே. அப்போ அதாவது தில்லை வாழ்ந்தனர்னு சொல்லுவாங்க. தில்லைனா சிதம்பரம். ஏன் அந்த இடத்துக்கு தில்லைன்னு பேர் வந்ததுன்னா, அப்போ வந்து தில்லை மரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராக இருந்ததால் சிதம்பரத்திற்கு தில்லை அப்படின்னு பேர் வந்தது. அங்க இருக்கக்கூடிய நடராஜர் சிலை பக்கத்துல மடத்துல தான் மாணிக்கவாசகர் தினம் திருவாசகம் எழுதிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வராரு, வந்துட்டு நீங்க சொல்றதை வேணா நான் எழுதிட்டுமா ஓலைச்சுவடியில் அப்படின்னு. சரி அப்படின்னு எழுதி சொல்றாரு. ஃபுல்லா அவர் எழுதுறாரு. எழுதி முடிச்ச உடனே சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு சரின்ட்டு அவர் போயிடுறாரு, மடத்துல படுத்துறாரு. ஸோ அந்த எழுதினவர் கொண்டுட்டு போய் அந்த கோயில்ல வந்து வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வந்து பாக்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அந்த கோயில்ல ஃபுல்லா வெறும் ஓலைச்சுவடியா இருக்குது. இவ்வளவு ஓலைச்சுவடி இவ்வளவு எழுதுனது யாரு அப்படின்னு போடும்போது ஒண்ணு ஒண்ணா படிச்சுட்டு பார்க்காங்க. கடைசியில எழுதிருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியில எழுதிட்டு இருக்கு, மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு சிவபெருமான் கையெழுத்து போட்டிருக்காரு. உலகத்துல இந்த வரலாறு எந்த மொழியிலையுமே கிடையவே கிடையாது. ஒரு ஒரு கடவுள் வந்து கையெழுத்து போட்டு போறாருன்னா கிடையவே கிடையாது. அப்போ எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்து எல்லாத்தையுமே ஷாக் ஆயிடுச்சு. மாணிக்கவாசன் உடனே அவரை கூப்பிடுறாங்க. அவர் இன்னும் வரல. உடனே அங்க போய் இது மாதிரி பேர் போட்டிருக்கே, சிற்றம்பலமுடையான் சிவன் பேர் எழுதியிருக்காரு. ஆமா, நேத்தி ஒருத்தர் வந்தாரு, இது மாதிரி சொல்ல சொல்ல நான் எழுதுறேன் அப்படின்னாரு. ஆனா வந்தவர் அவரு தானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடையாடுறாரு. அப்ப கேட்கிறாரு, இது எல்லாருமே சொல்றாங்க, இவ்வளவு எழுதிருக்கீங்க, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, இதனுடைய ஒட்டுமொத்த பொருளும் இறைவன், சிவபெருமான் தான் என்னுடைய பொருளே. அவர் சொன்னதுதான், அவர் என்னுடைய மனதின் மூலமாக வந்து இறங்கி, என்னுடைய அறிவின் மூலமாக வந்து இறங்கி எழுதுதான் அது. ஆனா எழுதுனதும் அவருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு இறைவன், இதனுடைய பொருள் இவர்தான் அப்படின்னு அந்த சொல்ற இடத்துல அவர் வந்து ஜோதியாகிறார். அவர் ஒளி வருது, அந்த இடத்துல ஒன்றோடு ஒன்று கலக்கிறார். அது ஆனி மாதம் மகத நட்சத்திரம், மகம் நட்சத்திரத்துல வந்து ஒன்றாக சேர்றார். அது லாஸ்ட் இதுல 2023 5 ஜூன் 29 லாஸ்ட் அது வந்தது. அப்போ இறைவன் மனிதன் சொல்ல சொல்ல இறைவன் எழுதுகிறான். இறைவனை கையெழுத்திட்ட அந்த ப்ரூஃப் இன்னைக்கும் இருக்குது. அதாவது அது புதுச்சேரியில இருக்குது. புதுச்சேரியில செட்டி தெருக்கு போனீங்கன்னா அம்பலத்துடையார் மடம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல சிவபெருமான் கையெழுத்திட்ட ஓலைச்சுவடி இன்றைக்கும் இருக்கிறது. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, சிவபெருமானே நேரடியாக வந்து கையெழுத்திட்ட ஆதாரப்பூர்வமான ஓலைச்சுவடி இருக்கக்கூடிய, தமிழில் கையெழுத்திட்ட ஓலைச்சுவடி இருக்கக்கூடிய இந்த நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த சூழலில், இப்ப திடீர்னு வந்து தமிழ் தெரியாது, தமிழ் வந்து தமிழ்ல வந்து ஓதுனாக்க பாடினாக்க அவருக்கு புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. ஸோ அதுக்குள்ள ரொம்ப நம்ம டீப்பா போக வேண்டாம். ஆனால் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடியது, ஐ ரியலி தேங்க் டு அண்ட் ப்ரௌட் ஆஃப் இன் அவர் டீம். இதுல கூட வரக்கூடிய எல்லாருமே மத ரீதியான நம்பிக்கை அதிகமாக உடையவர்களாக இருந்தாலும் கூட மற்றவர்களினுடைய மத கருத்தை ஏற்பவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் நல்லது சொல்லிருக்காரா, நம்ம ஜீசஸ் சொல்றோம் மன்னிப்பு உடையும் போது ஜீசஸ் பத்தி சார் சொல்றாரு, இறைவா இவர்களை மன்னின்னு அதை கேட்கிறாங்க. ஆமா, உண்மையிலேயே அவர் மன்னிப்பு அதை கேட்க முடியுது. அப்போ ஒரு மதத்தினுடைய, மதம் என்றால் என்ன, இறைவன் அனைவரையும் சமமாக மதிக்கின்ற அந்த ஒரு தன்மையை நிச்சயமாக நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரியலி ப்ரௌட் ஆஃப் தெம். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி இதாவது பரவாயில்ல, மாணிக்கவாசகரோட அந்த கேரக்டர் வந்து கடவுள் அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்ப நார்மலா இருக்குது. ஆனா நம்மார்கள் சித்தர்கள் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து இதை விட பயங்கரமா போயிடுவாங்க. கரூர் சித்தர் வந்து சிவபெருமானுக்கு சாபம் கொடுக்குறாரு. உலகத்திலேயே நடக்குமா? கடவுள் தானே மனுஷனுக்கு சாபம் கொடுப்பாங்க, உல்டாவா இருக்கும். இவர் வந்து அவருக்கு சாபம் கொடுக்குறாரு. என்னன்னா திருநெல்வேலியில வந்து நெல்லையப்பர் கோயில் இருக்கும். நெல்லையப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நெல்லையப்பர் ஆலயம் இருக்குது. அந்த நெல்லையப்பர் ஆலயத்துல வந்துட்டு பூஜை நடக்குது. பூஜை நடக்கும்போது கரூர் சித்தர் வணங்குறாரு. கூட்டம் நிறைய இருக்கு, கிரௌடா இருக்குது, பார்க்க முடியல. சித்தர்களிலேயே டிஃப்ரெண்டா வரம் வாங்கினவர் வந்து கரூர் சித்தர். அவர் என்ன வரம் வாங்கியிருக்காருன்னா, எப்போதெல்லாம் சிவனை நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் சிவன் வந்துடணும். அது ஒரு ஆர்டர். அது சிவனும் அவருக்கு வரம் கொடுத்திருக்காரு.
அப்போ அப்போ வந்து இவர் நினைக்கிறார். நினைச்சிட்டு சிவனே எனக்கு வந்துருங்க. உன்னை ஒரு அவர் சொன்னார், நம்ம லோக்கல்ல சொல்லணும்னா ஒரு சீன் வந்துட்டு போங்க, ஒரு சீன் கட் ஷாட்ல அப்படி வந்துட்டு போயிடு, அங்க நாங்கள் அவ்வளோ தூரத்தில் பார்க்க முடியல அப்படிங்கிறார். அவர் வரல, ஏன்னா அங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கு, அவர் வர முடியல. ஒரு 2 3 தடவை ரெக்வஸ்ட் பண்றாரு, வெயிட் பண்றாரு, வரல. உடனே ஒரு கோவம் வந்தது டக்குன்னு. நம்ம ஆளுங்க இந்த வீட்டில எல்லாம் இருக்கும்பொழுது குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கும். யாராவது அதை பார்க்காத இதை பார்க்காத குடு அப்படிங்கும்போது உனக்கு கொடுக்கறதான முறை, கொடுக்காது, டப்புன்னு தூக்கி கீழே போட்டுரும். ஐயோ இதுக்கு நீயே பார்த்துருக்கலாமேன்னு சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும். அதே கேரக்டர்ல கரூரார் என்ன பண்றாரு, டென்ஷன் ஆயிட்டார். நான் சொல்றேன் வரவே இல்லை, காட்சியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நீலாம் என்னப்பா ஒரு கடவுளா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் வந்து எருக்கு முளைக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. சார் கிளம்பிட்டு எங்க போறாருன்னா, அந்த திருநெல்வேலியில் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய மானூர் பகுதிக்கு வராரு. அங்க அம்பலவான் அப்படிங்கிற முனிவர் இருக்கிறார் அந்த குடியில. அவர்கிட்ட வந்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னங்க என்ன இவ்வளோ டென்ஷனா வந்திருக்கேன் என்னன்னா, இல்ல இல்ல நம்ம ஆளுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் என்ன சாபம் கொடுத்துட்ட அப்படின்னா சொன்னார், இது மாதிரி நான் வர சொன்னேன், இந்த தடவை வரமாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு வராததுக்கு எப்படி ஒரு கடவுளா இருக்கட்டும், அதனால எருக்கு முளைக்கிட்ட சாபம் கொடுத்துனேன். இன்னும் எவ்வளோ டென்ஷன் இருக்கு நீ, அங்கே அவருக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, பூஜைலாம் இருக்குது, அதை விட்டு எப்படி வர முடியும்? அது எனக்கு தெரியாது, வரணும்னா வரணும், அப்படி இல்லைன்னா இப்படிதான் நடக்கணும்னு அவரு வந்து அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்குது. சிவபெருமான் வந்து சீக்கிரம் முடிக்க சீக்கிரம் முடிக்க அவங்கள சீக்கிரம் முடிக்க வச்சுட்டு சரசரன்னு கிளம்புறாரு. அவரு பாரு, அவர் இவங்களோட பயங்கர சார். வேண்டுனது இவர் என்ன, சிவபெருமான் வரணுங்கிறது தான். அவரு வந்து அவர் தான் நேரடியாக வந்து சமாதானப்படுத்தணும். கூட வந்து சப்போர்ட்டுக்கு பார்வதியும் கூப்பிட்டு வர, நீயும் கொஞ்சம் கூட வாம்மா அப்படின்ட்டு அதையும் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் கரூரார் காட்சி கொடுக்கல, அம்பலவான முனிவருக்கு தான் காட்சி கொடுக்குறாரு. அவர் வந்து ஐயோ நீ வந்துட்டியா தலைவரே, உடனே நினைச்சு எவ்வளவு வேண்டிக்கிட்டு இருந்த, வரவே இல்லை, இப்ப வந்துட்டியா அப்படின்னு அவரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறாரு. நீ கும்பிட்டதுக்காக நான் வரல, அங்க ஒருத்தர் டென்ஷன்ல இருக்கிறாரு, சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு, அவரை கூல் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. ரைட் ஓகேன்ட்டு அப்புறம் கூப்பிடுறாரு, தலைவர் வந்துட்டாரு. அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டு வணங்குறாரு. கொஞ்சம் கலவைக்கெல்லாம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது, சும்மா ஜாலியா சொல்றேன். ஏன்னா தமிழ் மறையில் எவ்வளவு கலோக்கியெல்லாம் நம்ம பேச முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனை நாம் வணங்க முடியும். அதற்கான முழு சுதந்திரமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை வந்து நீ குழந்தையாகவும் பாவிக்கலாம், காதலியாகவும் பாவிக்கலாம், காதலனாக பாவிக்கலாம், பெற்றோராக பார்க்கலாம், காதலாகி கசிந்துருகி அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி கோணத்துல வேணாலும் பார்க்கலாம். கோவம் வந்து திட்டலாம், கடவுளை வந்து நீ என்ன வேணாலும் திட்டலாம். அந்த சுதந்திரம் வந்து இங்க நம்முடைய மறைகளில் மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயாவது எந்த கடவுளையா போய் திட்டினீங்கன்னா அடுத்த நாள் கண்டம் தான் நீ, அடுத்த நாள் கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவாங்க. சார் சார் வணக்கம். கரூரார் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்காரு உங்களுக்கு. தஞ்சை திருக்கோயில். தஞ்சை பெரிய கோயில் ஆ ஆ, அவருடைய பங்கு இருக்குதானுங்களா, முக்கியமான பங்கு. ஆமா சார், தஞ்சை ஆ பெரிய கோயில் இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து கட்டிருக்கார் இல்லையா, ஆ ராஜராஜ சோழன். இது தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, தஞ்சை ஆமா பெரிய கோயில்ல மேல உச்சியில வந்து கும்பம் இருக்கு இல்லையா, ஆமா அது வந்து ஏறத்தாழ 8000 டன்னு, ஆமா 80,000 டன் நினைக்கிறேன், 8000 80,000 கிலோ உள்ளது. அது எப்படி அங்க எடுத்துட்டு போனாங்க தெரியுமா? எனிபடி கேன் டெல்? அதான் அந்த அதாவது யானை மூலியமா தான் என்னமோ செஞ்சாங்க, மண்ணு இது பண்ணி. ரைட், இல்ல யாராவது இதுல ஆ தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற அந்த பீம் உச்ச கலசம்ங்கிறது ஆமா 80,000 கிலோ. 80,000 கிலோ இதை எப்படி எடுத்துக்கிட்டு போனாங்க அங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சார் குட் மார்னிங் சார். மார்னிங். 3 கிலோமீட்டருக்கு சாரம் அமைத்து, மண் சாரம் அமைத்து அதுல எடுத்துட்டு போனதா வரலாறு படிச்சேன். சொல்றீங்க, ரைட், கரெக்ட். ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சவர், நான் படிச்சு வர எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நான் அந்த பகுதியை சார்ந்தவன். அந்த இடத்துல எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் என்னுடைய ஊர் உடையார்பாளையம், அரியலூர் மாவட்டம். அதுக்கு பக்கத்துல வந்து பரணம்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பேர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிருந்து பரண் கட்டி அந்த இதை எடுத்துட்டு போயிருக்காங்க, அதனாலதான் இது பரணம்னு ஊருன்னு சொன்னாங்க. ஆய்வுல நான் படிச்சேன். அப்ப பரணம்னா இது 80,000 கிலோ வெயிட்னா, 80,000 கிலோ எப்படி நீங்க சாரம் கட்டணும்னு சொல்றீங்க? ஒரு மரக்கட்டையை வச்சுட்டு அதுல கட்டி 80,000 கிலோ உள்ளதை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இல்லைங்க சார், மண் சாரம், மண்ணு வந்து ரைட், கிராஸா கொட்டி 3 ரைட், கிலோமீட்டர் அதுல உருட்டிட்டு மேல போனதா. மண்ணு சாரம்னாலும் அவ்வளவு ம். பெரிய வெயிட்ல இங்க இருந்து எவ்வளவு தூரம் கட்டினா, அப்போ
நீங்க கரெக்ட். இப்ப எங்க ஊர்ல இருந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிங்க. 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் சாரம் கொட்டி மண் எடுத்து கொட்டி இருந்தாங்கன்னா அதற்கான சுவடுகள் இருக்கணும் இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டி இருக்கணும் இல்லையா? அந்த யானை ம் யா- சொல்லுங்க. யானை யானை மூலமா எடுத்துட்டு போனாங்க. எப்படிமா? யானை யானை. யானை மூலம். இது வந்து யானைன்னா தரல இல்ல, மேல உச்சில மணல் கொட்டி அது மேல மணல்ல யானை ஏற முடியுமா? சாரம் கட்டி அது மணல் மேல மணல். தெரியும். மணில வந்து அவ்வளவு மணல் 30 கிலோமீட்டருக்கு ஏறத்தாழ 60-80 அடி கிட்டத்தட்ட நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கொட்டணும்னு பாருங்க. அப்ப கொட்டணும்னா அதுல இருந்து 30 கிலோமீட்டர் கிட்ட அந்த ஊர்ல எந்த மக்களுமே இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. 30 கிலோமீட்டருக்கு எந்த மக்களுமே இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் மணல் கொட்டணும். மணல் ஏறினா அவ்வளவு தூரம் இறங்கி இருக்கும். முதல்ல அவ்வளவு மணல் எப்படி எடுத்துட்டு வந்து கொட்ட முடியும்? அப்ப ஊர் மக்கள் எங்க போவாங்க? அங்கெல்லாம் பக்கத்துல ஊர் இருக்கு, சுத்தி ஊர் இருந்திருக்கே. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா இருக்காது? சரி, நானே சொல்லிடுறேன். அப்போ இது வந்து இந்த பதிவுகள் நான் திரும்ப படிச்சேன். நிறைய இடத்துல படிக்கும்போது இது இல்லை. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஓகே தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நிகழ்ச்சி தொடரும். சாயா சாயா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கர்மா ஆற்றல் சிகிச்சை, கர்மா எனர்ஜி ஹீலிங் லெசன் 11. திருமணம் செய்ததால் ஏற்பட்ட அனைத்து உறவுகளிடம் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கொடுக்குறோம். எப்படி வந்து வாழ்க்கையை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்? திருமண வாழ்க்கைக்கு முன்பு, திருமண வாழ்க்கை பின் பிரிக்கலாம். பொதுவாகவே உலகத்தினுடைய வாழ்க்கையை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து கிடந்த பின்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிமு கிபி, பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். அதே மாதிரி நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போதும் சொல்கிறேன், கிறிஸ்டல் யூஸ் பண்ண பிறகு வாழ்க்கையில் பாசிட்டிவ் மாற்றங்களே நடக்கும். அப்போ வாழ்க்கையை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியும் பிரிக்கலாம். கிறிஸ்டல் கிடைப்பதற்கு முன்பு, கிறிஸ்டல் கிடைத்த பின்பு, கிமு கிபி, பிஃபோர் கிறிஸ்டல், ஆஃப்டர் கிறிஸ்டல், ஏசிபிசி அப்படின்னு சொல்லி பிரிச்சிங்கன்னா
ஆஃப்டர் கெட்டிங் கிறிஸ்டல், நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது. பிஃபோர் கெட்டிங் கிறிஸ்டல், பிசி, கிறிஸ்டல் கிடைப்பதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்டல் கிடைத்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் அப்படியே மேலே 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 இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். நல்லா பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிஃபோர் கிறிஸ்டல், ஆஃப்டர் கிறிஸ்டல் உங்கள் லைஃப், அது ஒரு வாழ்க்கை. ஆஃப்டர் கிறிஸ்டல் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். பாசிட்டிவான மாற்றங்கள், நேர்மறையான மாற்றங்கள். உங்கள் உடல்லையும் மனதிலையும் ஆன்மாவிலையும் அந்த பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்கும். அது ஒரு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் தெரியாத ஒரு சந்தோஷம், இனம் தெரியாத ஒரு தைரியம், வாழ்க்கையில் நாம் சாட்சி வந்துட முடியுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ண பிறகு தெரியும். அதே மாதிரி கிறிஸ்டல் மாதிரியே வாழ்க்கையை திரும்ப பிரித்தோம்னா, திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு, அது ஆணுடைய வாழ்க்கையிலும் சரி, பெண்ணுடைய வாழ்க்கையிலும் சரி. திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு பிரிச்சிங்கன்னா லைஃப் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகம். அது என்டையர்லி நியூ பர்த் எடுத்த மாதிரி, இன்னொரு பர்த் எடுத்த மாதிரி நான் சொல்லுவேன் இல்லையா. கிறிஸ்டல் யூஸ் பண்ணும் பொழுது அந்த கிறிஸ்டல் உங்கள் கையில் கிடைக்கிற நேரம் வந்து நீங்கள் இன்னொரு மறுபிறப்பு எடுத்த மாதிரி, புனர்ஜென்மம். நீங்கள் ஃபஸ்ட்டு பர்த் இல்லாமல் செகண்ட் பர்த். எந்த நிமிஷம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அந்த கிறிஸ்டல் உங்கள் கையில் கிடைக்குதோ, நேரில் வாங்கினா நேரில் கொடுக்குற நேரம், இல்லை நீங்கள் பை குறியிலே போஸ்ட் வாங்கினா அந்த அந்த கிறிஸ்டலை ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் எடுக்கிற நேரம், அந்த டைம் நீங்கள் ஜாதக நேரமாக நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிறந்த நேரம் மாதிரி நோட் பண்ணி, இப்போ பிறந்த டைம், இந்த டைமில் பிறந்த பர்த் டைம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி கிறிஸ்டல் வந்து உங்கள் கையில் கிடைக்கிற நேரம், உங்கள் உள்ளங்கையில் வர நேரம், அதை நேரில் வாங்கினா அந்த டைம் நோட் பண்ணிக்காங்க. இல்லை பை குரியர் பார்சல் உங்களுக்கு வருதுன்னா அந்த குரியர் பார்சல் பிரிச்சுட்டு கையில் தொடுறீங்க இல்லையா, அந்த டைம் பர்த் டைம் இருக்கும். அதை வச்சு ஜாதகம் போட்டு பாருங்கள், பாசிட்டிவாக இருக்கும். அந்த டைம் நியூ பர்த் டைம் ஜாதகம் போட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். கிறிஸ்டலும் கையில் அந்த உள்ளங்கையில் உட்கார நேரம், டச் உங்கள் பாடியை டச் பண்ண டைம், இட் இஸ் எ பர்த் டைம், அனதர் பர்த் டைம், செகண்ட் பர்த் டைம். அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி அரஸ்கோப் போட்டு பாருங்கள். அதில் வர பலன்கள் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லலை நாம 1000 விஷயம்னா உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கோம். ஒன்றும் சொல்லாத விஷயங்கள் 999 இருக்குது. இறைவன் அனுமதித்தால் பின்னாடி சொல்லுவோம். இறைவன் அனுமதிக்கணும், இதர் பெருமக்களை அனுமதிக்கணும், அனுமதித்தால் சொல்லுவோம். இப்போ ஒன்றே போதும். அடுத்தது திருமணம் வந்து அதே மாதிரி தான். அதுவும் பெண்களுக்கு வந்து மறுபறுப்பு எடுத்த மாதிரி, எல்லாத்தையும் விட்டுட்டு, கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, அண்ணன் தம்பி உறவு, அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வராங்க. அவங்கள வந்து கண்கலாமல் நம்ம வச்சுக்கணும். பெண்களை வந்து கண்கலங்காமல் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த வீட்டில் பெண்கள் அழுறாங்களோ அந்த வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி இருக்காது. அது ஓப்பனாக எழுதாலும் சரி, மனசுக்குள்ளே எழுதாலும் சரி. திரும்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பனாக எழுதாலும் சரி, வெளியே சொல்லும்னா மனசுக்குள்ளே எழுதாலும் சரி, அதனுடைய தாக்கம் எல்லாரையும் பாதிக்கும். அது எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மல்டி பில்லியனராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும், பெண்களின் கண்ணீர் அனைவரையும் பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க அழாத மாதிரி பார்த்துக்குவாங்க. தென் அப்போ கணவன் மனைவியை பற்றி சொன்னோம். கணவன் ஏன் வந்து மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனைவி ஏன் கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு நிறைய அதை பற்றி பேசினா 10 கிளாஸ் எடுக்கலாம். பட் பின்னாடி பார்த்துக்கணும் சுருக்கமாக வந்து இந்த கணவன் மனைவி மன்னிப்பு, இந்த கணவன் மனைவி மன்னிப்பு வந்து எவ்வளோ நாளைக்கு கேட்கணும், லைஃப் லாங் கேட்கணும். லைஃப் லாங் கேட்கணும், கடைசி வரைக்கும் கேட்கணும். அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. கணவனாக இப்போ நான் அந்த மன்னிப்பு கேட்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக் ஓடும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அடுத்த சப்ஜெக்ட் போகும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம கர்மாவை கொண்டு வந்திருக்கோம், கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அடுத்த வந்து கர்மாவை கொண்டு போகிறோம். கர்மாவோட வந்தோம், கர்மாவை வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அல்லது கர்மா வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறோம், இல்லை கர்மாவை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறோம், அடுத்த லைஃபுக்கு கொண்டு போகிறோம். அப்போ கர்மாவோடையே தான் முழந்து வரோம். யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, என்ன சார் எதுக்கு பார்த்தாலும் கர்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தார் லாஸ்ட் வீக்கு. எங்கே பார்த்தாலும் எதுனாலும் கர்மா கர்மானா என்னதான், எப்படி தான் வாழ்றதுன்றது. அப்படி தான் வாழணும், நம்ம அப்படி தான் வாழலாம், வேறு வழி இல்லை. உட்கார்ந்தா கர்மா, எழுந்தா கர்மா, நின்னா கர்மா, பேசினா கர்மா, தும்னா கர்மா, இருமுனா கர்மா, எல்லாமே கர்மா தான் சார். எஸ் 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 லாஸ்ட் வீக் போட்டிருந்தார், சகோதரர் போட்டிருந்தார். ரொம்ப எமோஷனாக போட்டிருந்தார். ஒரே மாதிரினாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி போடுங்க. என்ன சார் கர்மா இது, எங்கே பார்த்தாலும் கர்மா, திருமணம் இந்த பக்கம் திரும்ப கர்மா, அந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் கர்மா தானே. எஸ்,
வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் கர்மா தான். அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தோம்னா பாசிட்டிவாக போயிடும். அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா வி வில் சஃபர். ஸோ ஒரு நிமிடம் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை கர்மா. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு, ஈச் அண்ட் யுவர் ஆக்ஷன் ஆர் டிட்டர்மைன்ட் பை யுவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு நிமிடமும் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான் நினைக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அது. மன்னிப்பு கேட்கணும், கணவன் மனைவி மன்னிப்பு கேட்கணும். முன்னாள் கணவனாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும், முன்னாள் மனைவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். தட் இஸ் டைவர்ஸ் பண்ணி கூட மன்னிப்பு கேட்கணும், லைஃப் லாங் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு கார்டு எனர்ஜி எத்திரிக் கார்டு வரும். இந்த ப்ரானிக் எனர்ஜிலையும் தென் ரேக்கி எனர்ஜி ட்ரீட்மெண்ட்லையும், ப்ரானிக்கு ரேக்கி இந்த மாதிரி எனர்ஜி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கார்டை வந்து கட் பண்ணுவாங்க. அது இன்விசிபிள் கார்டு வரும், நமக்கும் அவங்களுக்கும் கார்டு வரும், அந்த பிளாட்ஃபார்ம் கார்டு வரும், அந்த கார்டை வந்து கட் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் சிஸ்டம். ஆனால் என்ன கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் என்ன சொல்ல வரோம்னா, அந்த கார்டு வந்து கட் ஆகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விதின் ½ அன் ஹவரில் திருப்பி அது ஜாயிண்ட் ஆகிடுது. ஷார்ட்டாக பார்த்தோம்னா அவங்க கட் பண்ணி விடுவாங்க, ஹீலர்ஸ் கட் பண்ணி விடுவாங்க, அடுத்த ½ அன் ஹவர் திருப்பி பழைய மாதிரி லிங்க் ஆகிடும். அதிகபட்சம் 1 month 1.5 month வரைக்கும் போயிருக்கு. 1 month 1.5 month வரைக்கும். பட் ஆஃப்டர் 1.5 month திருப்பியும் வந்து லிங்கை கட் ஆகிடுது. எந்த எனர்ஜியை வந்து எந்த எத்திரிக் கார்டை வந்து ஒரு பிராணிக் ஹீலரோ ரேக்கி ஹீலரோ கட் பண்ணாங்களோ அதே எனர்ஜி குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் இருந்து அதிகபட்சம் ஒரு 40-45 நாளுக்கு திருப்பி வந்துடுது. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, அது லைஃப்லேயே உங்களுக்கு வராது, அது மாதிரி கட் பண்ணிடும், பர்மனெண்ட்டாக கட் பண்ணிடும். அதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கும் மற்ற சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுதான். அதில் கட் பண்ணுறாங்க, ஆனால் திருப்பி வந்துடுது, அப்போ திருப்பி கட் பண்ணிட்டே இருப்பாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த எனர்ஜி டோட்டலாக பர்மனெண்ட்டாக கட் ஆகி திருப்பி வராது. அந்த பர்மனெண்ட்டாக கட் ஆகிற விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியும். என்னடா இது மொட்டை தலைக்கும் முடங்காலுக்கும் டாக்டர் முடிச்சு போகிறாரு, என்னமோ இதை போய் மன்னிப்பு கேட்கணுமாமே செய்யணுமாமே அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பட் இதெல்லாம் போக போக அடுத்தடுத்த லெவலில் அடுத்தடுத்த வகுப்புகளை இருக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ காரண காரியத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கர்மா எனர்ஜி ஹீலிங்குடைய சிலபஸ் வந்து சாதாரணமான சிலபஸ் இல்லை. இந்த சிலபஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த சிலபஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னை 35 வருஷம் ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க. 35 years. மிலிட்ரியில் கூட சில வருஷம் தான். அந்த 35 years சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டே வெளில வந்துடுவாங்க. இவங்க போய் ட்ரைனிங் எடுத்து அந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க சர்வீஸும் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டும் வந்துடுவாங்க 35 yearsல. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் சர்வீஸில் போனால் சர்வீஸ் முடிச்சு 35 years வெளியே வந்துடுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. இங்கே ரிட்டையர்மெண்ட்டே இல்லை, இப்போ தான் 35 years ட்ரைனிங் கொடுத்து இப்போ தான் போய் சொல்லுங்கன்னே சொல்கிறாங்க. அப்படின்னா 35 years என்னை எப்படி படம் போட்டு எடுத்து வறுத்து போட்டு எடுத்து அந்த ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பாரு. 35 years போட்டு கசக்கி பிடுங்கி நசுக்கி பிடிக்கி ஆகும்னா முடியாது. கசக்கி பிடுங்கி நசுக்கி இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ தான் உனக்கு சொல்லி கொடுக்க தகுதி வந்திருக்கு, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி 35 years பிறகு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த சப்ஜெக்டை நாம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ யூ ஆர் வெரி லக்கி. இதை வந்து நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. நாட் ஹண்ட்ரட்ஸ், thousands ஆஃப் லைஃப்ஸ், thousands ஆஃப் பர்த்ஸ், ஆயிரக்கணக்கான பிறவிகளை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அப்போ யூ ஆர் வெரி 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 லக்கி. சொல்லுங்கள். அப்போது ஆயிரக்கணக்கான பிறகுகள் நம்ம சேவ் பண்ணுறோன்னா சாதாரண விஷயம். இதுக்கு நீங்கள் எத்தனை கோடி, எத்தனை பில்லியன், எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு ஈடே கிடையாது. ஒரு லெசனுக்கும் ஒரு வார்த்தைக்கும் ஒரு கருத்துக்கும் நீங்கள் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. கடவுள் எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அந்த கருணை உள்ளத்தோட அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், காசு பண்ணலை. இதுக்கு காசு பண்ணணும் சார், காசு போடணும் சார், காசு போட்டால் தான் சார் மதிப்பு, காசு போட்டால் தான் சார் மதிப்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக சொன்னால் மதிக்க மாட்டாங்க சார், ஏதாவது ஒரு அணியும் மினிமம்டாவது போடணும் சார் நிறைய சகோதரர்கள் சொன்னாலும் கூட இறைவனுடைய சித்தத்தின்படி, சித்தர் பெருமக்களுடைய சித்தத்தின்படி, என்னுடைய குருமார்கள் சித்தத்தின்படி
இதை நாம காசு பண்ணக்கூடாது, ஃப்ரீயாவே கொடுப்போம், இதை யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். எப்பயுமே கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பு எப்பயுமே அட்டன் பண்ணீங்களா டோட்டல் ஃப்ரீ தான். டோட்டல் ஃப்ரீனால சில பேர் அது வந்து ஏதோ சொல்றாரு போறாரு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தே ஆர் மிஸ்ஸிங். அதுக்கு ஈக்குவலாக எதையுமே சொல்ல முடியாது. தே ஆர் மிஸ்ஸிங். மிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. யாருக்கு அந்த கர்மா இருக்குமோ அவங்க வந்து வாங்கிக்குவாங்க, யாருக்கு அந்த கர்மா இருக்குமோ அவங்க அந்த படம் அடைவாங்க, யாருக்கு அந்த கர்மா இருக்குமோ அதனால சுகப்படுவாங்க. மற்றவர்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, வெளில போயிடுவாங்க. எஸ். ஸோ அந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அந்த கணவன் மனைவி உறவு எப்படியோ அதே மாதிரி தான் மாமனார் மாமியார் வரும். திருமணம் செய்வதால் நமக்கு சில உறவுகள் வரும். மாமனார் மாமியார், மாமனார் மாமியார் இல்லாமல் அடுத்த உறவுகள், கணவன் கூட பிறந்தவங்க, மனைவி கூட பிறந்தவங்க, எல்லாமே அந்த உறவுகள் வராங்க. எதுக்காக வராங்க? எல்லாமே காரணத்தோடு தான் வராங்க. மச்சனை மச்சினிச்சு, கொழுந்தன் கொழுந்தியா, இதெல்லாம் உறவுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. பட் கணவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த உறவுகள், மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அது ஒன்று உறவுகள். எல்லா உறவுகளுமே கர்மாவுக்காக வந்தவங்க தான். ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுறதுக்கோ, ஏதோ ஒரு வகையில் கெட்டது பண்ணுறதுக்கோ, ஏதோ ஒரு வகையில் நியூட்ரல் ஆக்கிறதுக்கோ வருவாங்க. பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நியூட்ரலும் இருக்கும். அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து, அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. மாமனார் பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. மாமனார் அப்படின்னா யாரு அப்படின்னா தன்னை பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா. பெற்றவர் ஒரு அப்பா, பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா. மாமியார் யாரு? தன்னை பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா, தன்னை பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா. இந்த கான்செப்டை மைண்ட பறிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குடும்பங்களும் வந்து சொர்க்கமாக மாறிவிடும். எல்லா குடும்பங்களும் சொர்க்கமாக மாறிவிடும். சொர்க்க வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். சொர்க்கமான வாழ்க்கை வாழ முடியும்னா அங்கே போதான் சொர்க்கம். அங்கேயும் இருக்கு சொர்க்கம் நரகம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அங்கேயும் நரகமும் இருக்கு, சொர்க்கம் இருக்கு. மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையில் அது இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா மூட நம்பிக்கை. அது அங்கே அந்த லெவலுக்கு போனதான் தெரியும். பட் அந்த சொர்க்க வாழ்க்கை நரக வாழ்க்கை இங்கேயும் இருக்கு. அந்த வாழ்க்கையை இங்கே சொர்க்கமாக இருந்துட்டு அங்கே சொர்க்கமாக போகணும், இங்கே நரகமாக இருக்கிறவங்க அங்கேயா சொர்க்கமாக கிடைக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இங்கே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சரியான கணவனோ சரியான மனைவியோ கிடைக்கலன்னா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். சரியான கணவனோ சரியான மனைவியோ ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை தான். கவன வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். அதே மாதிரி அந்த கவன வாழ்க்கையை வந்து இங்கே கிடைக்கும், சொர்க்க வாழ்க்கை இங்கே கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா வாழ்க்கை நரகம்தான். நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ சொத்து பற்றி இருந்தாலும், என்னென்ன மாதிரி வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்காது. லைஃப்பில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அது இருந்து என்ன புரியுது? பில்லியனர்ஸ் டைவர்ஸ் பண்ணுறாங்க, மில்லியனர்ஸ் டைவர்ஸ் பண்ணுறாங்க, கோட்டீஸ்வரர்கள் டைவர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் டைவர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மனநிலையாக அது பாதிக்கப்பட்டு தான் அதை டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டைவர்ஸ் வந்து லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் உங்களால் டைவர்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. இந்த பெரும்பாலான டைவர்ஸுகளுக்கு வந்து மாமனார் மாமியாருக்கு, மாமனார் மாமியார் அப்பா அம்மா அப்படின்றவங்க தான் பெரும்பாலான டைவர்ஸ் கேஸுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட கவுன்சிலிங் வந்தவங்கள 50 to 60% பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. நான் என் பொண்ணுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆப்போசிட் இருக்கிறாங்க, என் பையனுக்கு நல்லது பண்ணுறேன்னு ஆப்போசிட் இருக்கிறாங்க. தன்னையும் அறியாமல் என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏதோ நடந்து போச்சு, என் பிள்ளையை நல்லா காப்பாற்றுறேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் பையனுடைய வாழ்க்கையிலையும் பெற்றோர்கள் தான் விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 50 to 60%. அந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. கடவுள் போட்ட முடிச்சு கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க. இது சில எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் வருது, சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கருணாநிதி ஐயா கூட ஏதோ கேட்டிருந்தாருன்னு சொல்லி சார் சொன்னார். சார் இந்த மாதிரி இருந்தால் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சார் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இன் டியூ கோர்ஸ் நான் அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்குறேன். அந்த தெளிவை கொடுக்காதனால நம்ம குழம்புறோம். அதுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறேன்.
அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். எந்த காரணத்தை கொண்டும் டைவர்ஷன் பண்ணக்கூடாது. முடிச்சா சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன உண்டோ பண்ணுங்க, அது குட் கர்மா. அதை பிரிச்சு வைக்கிறதுக்கு பண்ணீங்கன்னா அது பேட் கர்மா. யார் டைவர்ஸுக்கு தூண்டுறாங்களோ, யார் டைவர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யார் டைவர்ஸ்க்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராசஸில் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற பங்கு எடுத்துக்கிறாங்களோ, இன்க்ளூடிங் த லாயர். அந்த டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற லாயரு அவருக்கும் சரியான பாவம் கேட்கும். நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற லாயர்ஸுடைய லைஃப் பின்னணியில் பாருங்கள். முன்னாடி பார்த்தா நல்லா இருப்பாங்க, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்கு, எல்லாம் ஓகே, பெரிய வக்கீல், ரைட். அவங்களுடைய பின்னணியில் உள்ள லைஃப்பில் போய் பாருங்கள், ரொம்ப சோகமான நிகழ்வுகள்லாம் இருக்கும், ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன் இருக்கும். வெளில பார்த்தா தெரியாது, நம்ம எல்லாம் வெளில தானே பார்க்குறோம். ஓகே சார், லாயர் சார், பெரிய பணக்காரர் சார், நிறைய ஜூனியர்ஸ் வச்சுருக்காங்க சார், பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்காரு சார், காரு பங்களா எல்லாம் ரைட், ஓகே. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறவங்களுடைய லைஃப் பின்னாடி எல்லாம் பாருங்கள். அவங்களோட வாழ்க்கையை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அவங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க, வெளியே தெரியாது. உள்ளே பார்க்கணும். நம்ம எல்லாமே வெளித்தோட்டம் தான் பார்க்குறோம், உள்ளே பார்க்கறது இல்லை. உள்ளே பார்க்க தெரியணும். அப்படி உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தலையிட மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாமனார் மாமியார் அப்படின்னா பெற்றெடுக்காத இன்னொரு தந்தை, பெற்றெடுக்காத இன்னொரு தாயின்னு சொல்லியிருக்கோம். அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதே மரியாதை மாமனார் கொடுங்க. அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குங்களோ அதே மரியாதை மாமியார் கொடுங்க. இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாமனாரை வந்து அப்பாவை பார்க்கறது இல்லை, மாமியாரை வந்து அம்மாவை பார்க்கறது இல்லை. அது ஒரு மாதிரியாகவே பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்குறாங்க. பெற்ற பிள்ளைகளை கூட தாத்தா பாட்டி தொடக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கவுன்சிலிங். கணவனுடைய அப்பாவோ அம்மாவோ வீட்டுக்கு வரக்கூடாது, நம்ம பேர பிள்ளைகள் எல்லாம் தொடக்கூடாது, பேர பிள்ளை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு கேஸை பற்றி எடுத்தால் ஒரு நாள் பேசலாம், இல்லை ஒரு கேஸை பற்றி 2 நாள் கூட பேசலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அனுபவத்தில் வந்து ஆண்களை விட, அதாவது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியினுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியாரை டீல் பண்ணுற விதம் வந்து அப்படி ஒன்றும் சொல்லி பெரும்பாலும் முன்ன பின்ன போயிடுறாங்க. எக்ஸப்ஷனல் கேஸாக சில இனிமையாக இருப்பாங்க, அது வேறு மேட்ரு. பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் 90% என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் 90% பெண்கள் வந்து மாமனார் ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப விரோதியாக பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப விரோதியாக பார்க்குறாங்க, ஆகாதவங்களா பார்க்குறாங்க. வேண்டாம், நீ மட்டும் வேணும், ஆனால் உன் கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ யாரும் வேண்டாம். 90% அப்படி தான் இருக்காங்க. 10% வேற மாதிரி இருக்காங்க. 90% பெண்கள் மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், மாமனார் கூட பிறந்தவங்க வரவு வேண்டாம், மாமியார் கூட பிறந்த நாத்தனார்னு சொல்லுவாங்களே பெண்கள், அவங்க வரவு வேண்டாம், டச்சே பண்ணுறாங்க, அவங்க எதிரி மாதிரியே டீல் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு நிறைய வகையில் வாழ்க்கையில் கர்மாவை ஏற்படுத்துகிறது, நெகட்டிவ் கர்மாவை ஏற்படுத்துகிறது. இது அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சந்தோஷத்தை, அவங்க குடும்பத்திலே பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. அவங்க தெரியல, தேர் அன்அவேர் அபவுட் இட், இது தெரியல. ஸோ அந்த மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுங்க, மாமனார் மாமியாரை மதிங்க. உங்களுடைய அப்பாவை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எப்படி அன்பாக பாசமாக இருப்பீங்க, உங்கள் அப்பா எப்படி ஒரு தவறு செஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் அப்பா. அதே மாதிரி தான் மாமனார். உங்கள் அம்மா ஏதாவது ஒரு தவறு சொன்னால், உங்கள் அம்மா ஏதாவது திட்டினாலோ, உங்கள் அம்மா அடித்தாலோ, உங்கள் அம்மா ஏதாவது கோபமாக பேசினாலோ, நீங்கள் அவ்வளோதான் பெருசாக எடுத்து, கோபமாக இருந்தால் கூட கொஞ்சம் மண்டபம் சார், ஏன்னா பெத்த அம்மா. அதே அம்மா தான் மாமியார். அந்த மாமியார் கண்கலங்காமல் வச்சுக்கோங்க, அந்த மாமியார் கஷ்டப்படுற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த மாமியார் வந்து மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க, ஏன்னா அது உங்களை பாதிக்கும், உங்கள் குழந்தைகளை பாதிக்கும், உங்கள் வாரிசுகளை பாதிக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்ல, பாதிக்கும். உங்களுக்கு தெரியல, ஒரு கஷ்டம்னால கஷ்டம் வந்துருச்சுன்றோம். இந்த கஷ்டம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு நீங்கள் ரெவியூ பண்ணுறது இல்லை. பெரும்பாலும் சவுத் சைட்ல எல்லாம் வந்து சவுத் சைட் பீப்புள் கோச்சு கூட, என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறேன், நான் பார்த்த அனுபவத்தில் சவுத் சைடு சேலம் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் மேரேஜ் பண்ணும்போதே கண்டிஷனே போடுவாங்க. நான் பொண்ணை கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரைட்டு ஓகே, ஆனால் தனி கொடுத்தோன்னு வச்சிடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ண ஃபேமிலிஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். கண்டிஷனே அதான், ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதிலே தான். பொண்ணு கொடுக்குறோம்,
வரதட்சணை சந்தி எல்லாம் போடுவோம். டவுரி நிறைய நிறைய கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. எல்லாம் ஓகே ரைட். ஆனால் தனி கொடுத்தணும் வச்சிடணும். கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுதான். அதுக்கு ஓகேன்னா பொண்ணு கூட எல்லாம் இல்லை. இது சவுத்தில் நிறைய இருக்குது. ரைட் ஓகே கண்டிஷன் தனி கொடுத்தனும் போயிடணும். பொண்ணு கொடுத்தேன் விதின் 3 monthsல தனி கொடுத்தனும் வச்சிடணும். ரைட் ஓகே இவனும் ஓகே ரைட் ஓகே போயிடும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க தனி கொடுத்து வச்சுறாங்க, அவங்க தனியாக. ஏன்னா பிகாஸ் இவங்க நினைக்கிறாங்க தனி கொடுத்துற மாதிரி இருந்தால் என் பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே ரைட் ஓகே. அடுத்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையனை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனி கொடுத்துன்னு போயிடுறான். ஆனால் கண்டிஷன் போடல, கண்டிஷன் போடாமல் கல்யாணம் பண்ணுறாங்க. அவனும் தனி கொடுத்துன்னு போயிடுறான். அவனும் கல்யாணம் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு போயிடும். புலம்புறாங்க வந்து, ஐயோ அந்த என்னமோ சொன்னாங்க வேர்டு, அந்த சிறுக்கி சிறுக்கி, அந்த சிறுக்கி வந்தாலும் வந்தா என் பையன் மனசை மாற்றி என் பையன் மனசை மயக்கி கொண்டு போயிட்டார் மேடம். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்தது, எங்களுடைய காதுக்கு வந்த விஷயம் அது, எங்கள் ஒய்ஃப் சொன்ன விஷயம் அது, எங்கள் பக்கத்து வீட்டு நடந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிஷன் போட்டு அவங்க பொண்ணு இதை மாதிரி தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அவங்க. ஆனால் அதே அவங்க லைஃப்பில் ரிப்பீட் ஆகுது. அவங்க பையன் வந்து கல்யாணம் ஆன பிறகு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, அந்த சிறுக்கி இருக்காளே அவள் வீட்டில் காது வச்ச நேரம் 3 மாதத்துல கல்யாணம் என் மகனை மயக்கி தனி கொடுத்து கொண்டு போயிட்டாங்க. அநியாயம் இது அப்படின்னு சொல்லி எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு நாள் நாயும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்தேன், அவள் காதை படாமல் கேட்டு வந்துட்டேன். அப்புறம் சொன்னாங்க என்ன விஷயம், என்னம்மா பழம்பிட்டு இருந்தாங்கன்னா, இப்படியான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை ரிப்பீட் ஆகுது நமக்கே. அப்போ வந்து இவங்க கண்டிஷன் போட்டு கொடுக்கும்போது அந்த அப்பா அம்மாவுடைய மனசை எவ்வளோ பாதிச்சிருக்கும். அவங்க பெற்று வளர்த்த பையன் தனி கொடுத்து போகணும், கூட இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும், வயசான காலத்தில் நாம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு பாடுபட்டிருக்கோம்ல. இன்னைக்கு உன் பையன் வந்து அவன் ஒய்ஃபை போயிடுச்சு கேட்டுக்கிட்டு அவன் தனியாக கொடுத்து அவன் போயிட்டான். அந்த சிறுக்கி பொண்ணு அந்த ரொம்ப பேசுகிறாங்க. சிறுக்கி பொண்ணு கைகாரி கைக்குள்ளே போட்டுக்கலாம், எங்கள் எல்லாம் ஓரம் கட்டு கைக்குள்ளே போட்டு பொண்ணை இட்டுன்னு போயிட்டு பண்ணிட்டா. இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. மேடம்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தானே உங்களுக்கு அது ஒரு பழமொழி ஏதோ படத்தில் வருமே, உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எனக்கு வந்தால் ரத்தம் ஏதோ வரும் இல்லையே. என்ன சார் வரும் அது, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி. எஸ் பாருங்க சார் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, இப்படி அந்த மாதிரி. அப்போது நீ உன் பொண்ணை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன், அதே மாதிரி தான் அவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. நீ அந்த பொண்ணு போகும்பொழுது நீ ஃபீல் பண்ணுற, ஐயோ தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்களே, அப்போ நாங்கள் என்ன ஆகுது, இவனை பொத்து வளர்த்து ஆளாக்கி நாங்கள் எவ்வளோ பண்ணோம், பேங்க்கில் வேலை வாங்கி கொடுத்தோம், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நாங்கள் இவனுக்காக, இவன் விட்டுட்டு போயிட்டானே பண்ணு. இத்தனைக்கும் அவங்க ஹெட்மாஸ்டர் நல்ல ஹைலி குவாலிஃபைட். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹைலி குவாலிஃபைட், நல்ல எஜுகேட்டட், நல்ல வெல் டு டூ பீப்புள் இவங்களே அந்த மாதிரி செய்யும்போது சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும். எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். படித்தவங்க படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, புரிஞ்சவங்க எல்லாரும் இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. படித்த ப்ரொஃபஸர் வந்து சாதாரண படிப்பு இல்லாத மக்கள் வரைக்கும் பெரும்பாலும் பெண்கள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. சார் அது தவிர அதை மாற்றுங்க. மாமனாரை மதிக்குங்க, அவரை உங்கள் அப்பாவாக பாருங்கள். மாமியாரை மதிங்க, அவர் உங்கள் அம்மாவாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அவளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் லைஃப்பில் நடந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சிகள் நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அமைதி, நிம்மதி குடும்பத்தில் வரும் பாருங்கள். இன்றைக்கி அந்த கல்ச்சர் போயிடுச்சு, தனி குடும்பம் போயிடுச்சு, எல்லாமே தனித்தனி குடும்பம் தனித்தனி போயிட்டாங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் சில நன்மைகள் தீமைகள் இருக்குது, தனி குடும்பத்துலையும் நன்மை தீமைகள் இருக்குது, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து மாறி போச்சு இப்போ. பட் கூட்டு குடும்பத்தில் வந்து நன்மைகள் அதிகம், தீமைகள் கொஞ்சம் கம்மி. தனி கொடுத்தன நீங்கள் நினைக்கிறீங்க நன்மைகள் அதிகம்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை. நன்மைகள் குறைவு, தீமைகள் தான் அதிகம். இது மாறுமா சார், இதுமாரி இப்படி ஒரு காலம் வருமா? வராது, இப்படி தான் போகும். தனி குடும்பம் தான் நிறைய பெருக்கிட்டு போகும், கூட்டு குடும்பம்லாம் குறைஞ்சிட்டு போயிடும். பட் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்த நன்மைகள்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அது இருந்த தீமைகள் இருந்தது, தீமைகள் இல்லாமல் இல்லை, எல்லாமே கலந்தா இருக்கும். எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட அமைப்பை கட்டமைப்பை அப்படி நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும். பட் இது எது அதிகம் எது குறைவுன்னு தான் மேட்டர். கூட்டு குடும்பத்தில் நன்மைகள் அதிகம், தீமைகள் குறைவு. தனி குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் வாழ்கின்ற தனி குடும்பத்தில் தீமைகள் அதிகம், நன்மைகள் குறைவு. இதுதான் உணர்வதில்லை, இது உணர்வதில்லை நாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை நம்ம குடும்பமாக நினச்சி நீங்கள் அதை டீல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள் குறையும் பாருங்கன்றேன்.
நீங்கள் சொந்த மாமனார் மாமியார் வந்து யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணீங்க, யாரோ மாதிரி பண்ணீங்கன்னா அதனுடைய பாதிப்பு பெரும்பாலான பெண்களுக்கு 90% இது இருக்கு. உங்களுடைய நோய்களுக்கு காரணமாக இது இருக்கு. அங்கேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு காரணமாக அது இருக்கு. உங்கள் மன நிம்மதியை குலைக்கின்ற விஷயங்களும் நிறையா அதில் இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்க எப்படியெல்லாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டான விஷயங்கள் அங்கே இருக்கு. அதனால் தயவுசெய்து பெண்களை தயவுசெய்து திரும்ப நான் கேட்டுக்கிறேன், மாமனாரை மாமியாரை மதிங்க. தவறுகள் செய்யலாம், குறைகள் இருக்கலாம். அவங்க சைடில் நான் வந்து அவங்க செய்கிறது வந்து பெர்ஃபெக்ட் ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. அவங்க இதுக்கு ஆப்போசிஷனாகவும் இருக்குது, சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அவங்க டார்ச்சர் கொடுக்குறதும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம், இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். அப்போது அவன் கெட்டவனாக இருக்கான்றது நாமளும் கெட்டவனாக இருக்க வேண்டாம், நாம நல்லவனாக இருப்போமே. என் மாமனார் சரியில்லை சார், மாமியார் சரியில்லை சார், அது ஒத்துக்கிறேன், அது இருக்குது, அந்த கேசஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் ஃபுல்லாக அவங்கள வக்காலத்து வாங்கலை. தவறுகள் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் நல்லவங்களா இருங்களே. அவங்க கெட்டவங்களா இருக்கணுன்றதுக்காக நாம கெட்டவங்களா இருக்கணுமா? இல்லையே. அவங்க கெட்டவங்களா இருக்கட்டும், நாம் நல்லவங்களா இருப்போமே. ஏதானே இயேசு மகான் சொன்னார், எதிரி உங்க கண்ணத்தில் அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்டுனார். அது பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி பேசினா 10 கிளாஸ் பேசலாம், பேசுவோம், ஃபியூச்சரில் பேசுவோம். அது பெரிய தத்துவம், வாழ்க்கை தத்துவத்தை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான பிறவிகளை வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குற விஷயம்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன அந்த ஒரே வரி, ஒற்றை வரி, எதிரி ஒரு கண்ணத்தில் அரைஞ்சான்னா மறு கண்ணத்தை காட்டு அப்படின்ட்டு இருக்கிற, அதுக்கு விளக்கம் வியாக்கியானம் சொன்னால் 10 கிளாஸ் எடுக்கலாம். பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை வந்து உங்களுக்கு கட் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, சிம்பிள். இது சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. இது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்ஷன்லையும் இது எப்படி அப்ளை பண்ணணும் டெக்னிக் நம்ம சொல்லிக் கொடுப்போம், கர்மா எனர்ஜி ஹீலிங். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை குறைச்சு, பல்வேறு வகையான துன்பங்களை நீக்கி, பல்வேறு வகையான இன்னல்களை நீக்கி, பல்வேறு வகையான நோய்களை நீக்கி சுகமாக வாழ்வதற்காக அவர் சொன்ன ஒரே ஒரு வரியில உள்ள ரகசியம் அது. நீங்கள் அது எந்த ரகசியம்னாலும் எடுத்துக்கலாம், தேவ ரகசியம்னு எடுத்துக்கலாம், தெய்வ ரகசியம்னு எடுத்துக்கலாம், பிரபஞ்ச ரகசியம்னு எடுத்துக்கலாம், என்ன ரகசியம்னா எடுத்துக்கலாம். அது அப்படி லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவ்வளோ விஷயம் இருக்கு. திருவள்ளுவர் எப்படி 2 வரியில வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போனாரோ, அதே மாதிரி அந்த இயேசுபிரான் வந்து ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கார். அதை லைஃப்பில் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அறிக்கையை நான் படிச்சிடறேன், அப்புறம் அடுத்தது விளக்கம் சொல்லுவோம். ஸோ அன்புள்ள மாமனார், மாமனார் பேர் போட்டுக்கோங்க. மாமியார், மாமியார் பேர் போட்டுக்கோங்க. பேருன்னா மனசுக்குள்ள மரியாதை கொடுக்கணும். அந்த என்னுடைய மாமனார் இவர், என்னுடைய மாமியார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதைக்காக வெளியெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, வெளியே சொல்லிக்க வேண்டாம். கணவன் மற்றும் மனைவியின் உடன் பிறந்தவங்க எத்தனை பேராக இருந்தாலும் சரி, கணவன் கூட பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவங்க பேரை போட்டு அந்த மன்னிப்பு கேட்டுக்கணும். அவங்க பேர் போடணும். 1 2 3 போட்டிருக்காங்க, லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. 1 2 3 4 5 6. அது கணவனுடைய உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் போடணும். மனைவியுடைய உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேரையும் போடணும். அத்தனை பேரையும் போட்டு மன்னிப்பு கேட்கணும். ஸோ இது வந்து மன்னிப்புன்றது ஜென்ரலாக போடுறோம், ஜென்ரல் கிரிட்டேரியா சொல்கிறோம். அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து இதை இன்னும் எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறது சொல்லுவோம். இப்போது இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களால வந்து உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். தீமை இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த மன்னிப்பு அறிக்கை படித்தே ஆகணும், மன்னிச்சு கேட்டே ஆகணும். நன்மையும் இல்லை தீமையெல்லாம் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அந்த லிஸ்ட் வந்து நான் பின்னாடி இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். செகண்ட் ரவுண்டில் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேர் போடுறோம், நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இவங்களால நமக்கு நன்மையா, இவங்களால நமக்கு தீமையா, இவங்களால நமக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லையா. பொதுவாக கணவன்லேருந்து மனைவியிலிருந்து எல்லா உறவுகளையும் இந்த 3 கேட்டகரியாக பிரிக்கணும். ஜென்ரல் கேட்டகரி, சப் கேட்டகரி இருக்குது, அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து இவங்களால நன்மையா, இவங்களால தீமையா, இவங்களால எதுவும் நியூட்ரலாக இருக்கும். அப்போது நன்மைன்னா அவங்களால நன்மை கிடைக்குன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மனசார. இவங்களுக்கெல்லாம் சொல்லி இவங்களுக்கெல்லாம் நன்றி, எனக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி, எனக்கு இப்படி கைட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நியூட்ரலாக இருக்காங்க, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி பரவாயில்ல. உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்க பேரை போடணும். நீங்கள் கண்டிப்பாக பேரை போடணும்.
இப்போ கணவன் கூட பிறந்தவங்களோ மனைவி கூட பிறந்தவங்களோ உங்களுக்கு வந்து ஒரு 2 பேர் ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க, இல்லை 2 நாத்தனாருங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க, 2 நாத்தனாருங்க வந்து உங்களை நல்லா வாழ விடல மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னா அந்த நாத்தனார்களுக்கு மன்னிப்பு போட்டு கேளுங்க. அந்த நாத்தனார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க பேரை போட்டு நன்றி சொல்லலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இல்லை அவங்களால ஒன்றும் நன்மை இல்லை, அவங்க பாட்டு அவங்க இருக்காங்கன்னா பரவாயில்ல, அது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ சொல்கிறாங்க, பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க பேரை போட்டு கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்க. இது கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆத்மாவில் போயிட்டு லிங்க் ஆகிட்டு அவங்கள மாறுவாடுவாங்க. அந்த குணங்கள் மாறும். நீங்கள் அட்வைஸ் பண்ணால் மாற மாட்டாங்க. நீங்கள் 4 பேர் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள அட்வைஸ் பண்ண சொன்னால் மாற மாட்டாங்க. இல்லை ஊர் பஞ்சாயத்து வச்சு கட்ட பஞ்சாயத்து வச்சு அவங்கள்ட்ட பேசினாலும் மாற மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மாறாதவங்க நீங்கள் இந்த கிறிஸ்டலை கையில் வச்சுட்டு மன்னிப்பு கேட்கும்போது மாறுவாங்க. கண்டிப்பாக மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. மாற்றே தீரும். ஸோ இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ நான் அடுத்த ரவுண்டில் வருவேன். இப்போ இவங்க பேர் போட்டுக்கோங்கன்னா இவங்களுடைய உயர் ஆன்மான்னு ஒன்று வரும். சார் ஒரு கேள்வி கேட்டார், யாரோ ஒரு சகோதரர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் நம்ம கேட்குறோம், அவங்க மன்னிக்கலைன்னா என்ன பண்ணுறது? நான் மன்னிப்பு கேட்குறேன் சார், ரைட்டு, ஓகே. அவங்க வந்து மன்னிப்பு கொடுக்கல, நான் கேட்டுட்டு இருக்கேன், பட் அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது சார்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டாருன்னு சொன்னார். நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, ஃபஸ்ட்டு ஸ்டெப். நாம அவங்க மன்னித்தாங்களா மன்னிக்கலையான்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்போது நம்ம அடுத்த லெவலில் அதை சொல்லிக் கொடுப்போம், செகண்ட் ஒன்று சொல்லிக் கொடுப்போம். நாம் கேட்குறது இவங்களுடைய உயரான்மா கிட்ட கேட்குறோம். அது இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுனா சொல்லலை, அடுத்த லெவலில் சொல்லிக் கொடுப்போம். நாம் வந்து உயர் ஆன்மா கிட்ட கேட்குறோம். ஆன்மா வந்து 2ஆக இருக்குது, அது 2ஆக பிரிக்கலாம். லாயர் ஆன்மா, ஹையர் ஆன்மா. அதாவது எப்படி சொல்கிறது, இப்படியே சொல்லுவோம், நம்ம இப்படியே சொல்லுவோம். ஹையர் சோல், லாயர் சோல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. லாயர் சோல், ஹையர் சோல். நம்ம பேசுறது இல்லாமல் லாயர் சோலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். லாயர் சோலை பற்றி தான் நம்ம எல்லாரும் பேசுவோம். ஆன்மா அப்படின்னா நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஆன்மா. பட்டு ஆன்மீக லெவலில், கர்மா எனர்ஜி ஹீலிங் லெவலில் நீங்கள் சொல்கிற ஆத்மா வந்து லோ லெவல் ஆத்மா, கீழ்நிலை ஆத்மா, மேல்நிலை ஆத்மா கிடையாது. அப்போ அந்த கீழ்நிலை ஆத்மா தான் மன்னிக்காது. இப்படி பண்ணிட்டு மறப்பனா நான் என் கட்டை வேக வரைக்கும் என்னால் மறக்க முடியாது, என் கட்டை வெந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன், நீ பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன், என் கட்டை வேகாது. இப்படி டைலாக்லாம் வரும், நிறைய டைலாக்லாம் சொல்லுவாங்க, எங்கிட்டையும் நிறைய பேர் சொல்லுவாங்க கவுன்சிலிங். என் கட்டை வேகாது டாக்டர், அவன் பண்ண துரோகத்தை என்னால் நினைச்சே பார்க்க முடியாது, என் உச்சந்தாந்து உள்ளங்காலத்துக்கு துடிக்குது டாக்டர், மன்னிக்க முடியாது டாக்டர், என் கட்டை வெந்தாலும் அதை என்னால் மறக்க முடியாது, என் கட்டையே வேகாது. இப்படிலாம் டைலாக்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது அதெல்லாம் அப்படியே உள்ளே இருந்தால் அது இருக்கிறதுக்கு நல்ல வாழ்வே வாழ மாட்டான், சுகமாகவே இருக்கவே மாட்டான். அதெல்லாம் ஃப்ரீயானா தான் வெளியே போகும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது எல்லாமே கீழ்நிலை ஆத்மா கிட்ட தான் நான் பேசணும். பட் இப்போ நம்ம அந்த மன்னிப்பு கேட்குறது உயர்நிலை ஆத்மா கிட்ட தான் போகிறோம். உயர்நிலை ஆத்மாவுக்கு எல்லாமே தெரியும். இந்த கீழ்நிலை ஆத்மா லாயர் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவோம், ஹையர் ஸ்பிரிட்டு, லாயர் ஸ்பிரிட்டு, ஹையர் சோல், லாயர் சோல், கீழ்நிலை ஆத்மா, மேல்நிலை ஆத்மா. இந்த கீழ்நிலை ஆத்மா தான் இந்த டைலாக்கெல்லாம் பேசும். நான் மன்னிக்க முடியாது, நான் மறக்க முடியாது, 7 ஜென்மத்துக்கும் இதை என்னால் மறக்க முடியாது, இவன் செஞ்ச துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு டைலாக்கெல்லாம் எது பேசும்னா லோயர் ஆத்மா தான் பேசும். ஹையர் ஆத்மா பேசாது. ஆனால் நம்ம இந்த மன்னிப்பு கேட்கலாம் ஹையர் ஆத்மா கிட்ட தான் கேட்குறோம். அதனால் ஹையர் ஆத்மா கண்டிப்பாக மன்னிச்சிடும், மன்னிக்க வைக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கேட்க வேண்டியதான் உங்களுடைய ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய ஸ்டெப் தான். என்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீ என்னை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா, நான் 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்றார். இறைவனுடைய அந்த இறை கட்டளைகள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன்றார். நாம வந்து 1/2 அடி கூட நகருது, நான் அப்படியே தான் இருப்பேன், நான் கல்லாட்டம் அப்படியே தான் இருப்பேன், ஆனால் இது எனக்கு செய்யும். பட் இறை சட்டத்தின்படி இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறேன்ற. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணாங்க, நகரவே மாட்டாங்க, நான் அப்படியே தான் இருப்பேன், நகரவே மாட்டேன், ஆனா நீங்க வந்து எனக்கு செய்யணும். அப்ப இறை சட்டத்தின்படி அது பெண்டிங்ல போட்டுருவேன். ரைட்டு, இன்னும் பல பதவிகள் எடுத்த பிறகு அவன் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பா, அப்ப நான் செய்யறேன். சார் இப்ப நான் மன்னிப்பு கேட்கறதும் வந்து அதே தான். இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்.
அப்போ நீங்கள் கேட்கும் பொழுது அந்த லோ லெவல் ஆத்மா, கீழ்நிலை ஆத்மா மன்னிக்கலனா கூட ஹையர் லெவல் ஆத்மா மன்னிச்சிடும். அதன் மன்னிப்பு உங்களுக்கு பல வகை நன்மைகள் கிடைக்கும். அதனால நம்ம ஆப்போசிட்ல ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கேட்க வேண்டிய நம்முடைய கடமை நம்ம கேட்டுரும். பலனை அப்படி இருக்கும். அப்படியும் மன்னிக்கலன்னா என்ன பண்ணுறது? அது அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்படியும் மன்னிக்கலன்னா அது மன்னிக்க வச்சிடும். எப்படி மன்னிக்க வச்சிட்டோன்றது அது ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி ஒருத்தராங்க சொல்லிடுறேன். எந்த ஜென்மத்தில், எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா அதை அடங்குமோ கொடுத்து அடக்கிடுவார். நான் ஏற்கனவே பல வகுப்பில் சொல்லியிருக்கேன். லோயராத்மா மன்னிக்காது, ஹையராத்மா கிட்ட தான் நம்ம டிமாண்ட் வைக்கிறோம், ஹையராத்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஹையராத்மா மன்னிச்சிடும், கண்டிப்பாக மன்னிச்சிடும். அந்த ஐயராத்மாவுக்கே டினிக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மால் அந்த ஐயராத்மாவுக்கே டினிக்கு கொடுக்குறாரு, முடியவே முடியாது அப்படின்னு டைலாக் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, சினிமா வசனம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியா தம்பி, சரிப்பா, அப்படியாம்மா, சரிம்மா அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா தான். எந்த பிறவியில், எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த 3 பாயிண்ட்டை மைண்ட் வச்சுக்கோங்க. எந்த பிறவியில், எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா அடங்குவியோ அதை கொடுப்பார், அடங்கியே அடங்கிடுவார். ஆடாத ஆட்டம் போட்டு அவர் வச்சோம்னா அட்ரஸ் எல்லாம் போயிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அவர் பார்த்துக்குவார். அது அவருடைய டியூட்டி. நாம ஏன் அதை ஏற்று போட்டுக்கணும்? ஆனால் நம்ம கேட்குறது கேட்டுருவோம், அது அவர் பார்த்துக்குவார். அவர் டியூட்டியை, அவர் கடமையை நாம ஏற்று போட்டு உடப்பிக்கணும். வேண்டாம், விட்டுருங்க, அது அவர் பார்த்துக்குவார். அவர் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா கிடக்கிறார் கடவுள், அவர் பார்த்துக்குவார். நமக்கு 1008 வேலை, நாம் அதெல்லாம் எடுத்து போட்டு குழப்பிக்கோங்க. வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பொழுது போகாமல் அவர் உட்காந்துக்கிறார், அவர் செய்வார். பொறுப்பு அவர்கிட்ட பிடிச்சிடுவோம், நம்ம மன்னிப்பு கேட்போம், நம்ம வேலை முடியுது, நமக்கு நன்மை கிடைக்கும். சரிங்களா? அந்த அறிக்கை ஒரு தடவை படிச்சிடுறேன். மாமனார் பேர் போட்டுங்க, மாமியார் பேர் போட்டுங்க, கணவன் மனைவி அந்த உடன் பிறந்தவர்கள் பேரை போட்டுக்கோங்க. 3 உறவுகள் நம்ம சொன்னோம், அவங்களால நமக்கு நன்மை இருக்குது, சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க பேரை போட்டு நன்றி சொல்லலாம். அவங்களால நமக்கு நன்மை உள்ள தீமை இருந்தால் விட்டாலும் விட்டலாம், ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் அவங்களால ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை சந்தேகப்பட்டீங்கன்னா, இவங்க என்னுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறாங்க, இவனுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க, இவங்க என் மேலே அன்பாக இல்லை, பாசமாக இல்லை, இவங்க என் மேலே கோபமாக இருக்காங்க, வருத்தமாக இருக்காங்க, ஆத்திரமாக இருக்காங்க, என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அவங்க இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா, அது எந்த உறவுகளாக இருந்தாலும், இப்போ இந்த உறவு இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பேசின உறவுகள் கூட எந்த உறவு, கண்டிப்பாக உங்கள் பேர் போட்டு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய நம்முடைய கடமை, நம்ம டியூட்டி. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடறோம். அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல பற்றி நாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மன்னிக்கணும்னா அவங்களை எப்படி மன்னிக்க வைக்கணுன்றதை அவர் பார்த்துக்குவார். அது நம்ம வேலை கிடையாது, அது அவர்கிட்ட விட்டுருங்க. ஒரு ஸ்டெப் நாம் எடுத்து வச்சிட்டோம், மிச்சம் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும், அவருடைய வேலை, அவர் பார்த்துக்கணும், இறைவன் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. தென் நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியிருக்கும் நான் தாழ்மையுடன் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும். அது எல்லாருக்கிட்டையுமே அதுதான். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இது எல்லாருக்குமே தேவை. இது எனக்கு வேணாசான்னு யாருமே சொல்ல முடியாது. அது வேணும், அதுதான் நம்ம கேட்குறோம். அது வேணுன்றதுக்காக தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம பண்ணுறோம் லைஃப்பில். இவரை எனக்கு கணவராக கொடுத்த, கணவர் பேர் போட்டுக்காங்க. இவரை எனக்கு மனைவியாக கொடுத்த, மனைவி பேரை போட்டுக்காங்க. இவரை எனக்கு கணவராக கொடுத்த கணவரின் பெயர் அல்லது மனைவியாக கொடுத்த மனைவியின் பெயர் போட்டு உங்கள் அனைவருக்கும், மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, மச்சனராக இருந்தாலும் சரி, குழந்தைன்னு குழந்தை எந்த உறவாக இருந்தாலும் இவரை உங்களுக்கு கணவன் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கூட பிறந்தவங்க யார் எந்த உறவாக இருந்தாலும் இந்த மனைவின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மேரேஜ் அப்போ அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க உங்ககிட்ட, இந்தாங்க கணவன், இந்தாங்க மனைவி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. மணமகன் வீட்டார் அவங்க மணமகனை இந்தாம்மா எங்கள் பையனை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மணமகள் வீட்டார் இந்தாங்க எங்கள் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த திருமணத்தில் நடக்கும்போது நடக்கின்ற அந்த சடங்குகள்லாம் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சடங்குகளுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி சொல்லுகின்ற மந்திரங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது உள்ள. ஆனால் அது யாருக்குமே தெரியறதில்லை.
அந்த மந்திரங்கள் சொல்றாங்களா, அந்த மந்திரத்துக்கு என்ன பின்னணியில சொல்றாங்க, அதோட அர்த்தம் என்ன, அந்த சடங்குகள்லாம் பண்றோம். அந்த சடங்குகள்லாம் என்ன நீங்க பாருங்க. அவங்க வாழ்வாங்கு சேர்ந்து வாழணுன்றதுக்காக சொல்லப்படுகின்ற சடங்குகள் தான் அது. அந்த சடங்குகளுக்கு பின்னணியில எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. அது எந்த மத சடங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மத சடங்கா இருந்தாலும் பரவாயில்ல. அல்லது அப்புறம் இந்து மதம்னா இந்து மதத்துல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஒரு கம்யூனிட்டியும் ஒரு விதவிதமான சாங்கிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் வச்சிருப்பாங்க. எல்லா சம்பிரதாயங்க பின்னாடியுமே சில காரியங்கள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், எல்லா மதங்களையும் சரி, எல்லா ஒரு இந்து மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல நிறைய செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா மதங்களையும் செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஷன்ஸ். அந்த செக்ஷன்ஸ் படி இந்து மதங்களையும் நிறைய, நம்ம இந்து மதத்துல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த நிறைய ஒரு கம்யூனிட்டியும் ஒரு விதமான ஒரு சாங்கிய சடங்குகள் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா காரணம் என்னன்னு தெரியாமே நம்ம ஆளுங்க சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த சடங்குகளுக்கு உண்டான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சொல்லப்படுகின்ற மந்திரங்களுக்கு உண்டான காரணத்தை, அந்த மந்திரம் என்ன சொல்லுது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாருமே டைவர்ஸ் பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. இன்னொரு கணவன் இன்னொரு மனைவி பத்தி நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்து நம்ம கர்மாவை கழிக்கணும்னு தான் பார்ப்பீங்க. டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு அந்த நினைப்பே வராது உங்களுக்கு. ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்றதே. படிக்கிற ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு வாங்க ஒரு பழமொழி. படிக்கிறது என்னமோ ராமாயணம் தான், ஆனா இடிக்கிறது என்னன்னா பெருமாள் கோயில் தான் இடிக்கிறது. அந்த மாதிரி விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராம என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டா ராம சீதைக்கு சித்தப்பன் ஆகணும்னு வாங்க. அப்ப அவன் எந்த அளவுக்கு விடிய விடிய ராமாயணம் கேட்டுப்பான் பார்த்துங்க. எப்படி தூங்கி வலிஞ்சு அவர் என்ன சொல்லியிருப்பாரு இவன் என்ன கேட்டிருப்பான். விடிய 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 நைட்டுலாம் கேட்டுட்டு காலையில் அவர் கேட்குறாரு, என்னப்பா ராம சீதைக்கு என்ன ஆகணும், சித்தப்பா ஆகணும். அப்ப ராமன் சீதைக்கு சித்தப்பா ஆகணும். அப்ப எந்த அளவுக்கு கேட்டான்னு தெரியும். இப்படிதான் நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமன் என்ன ஆகணும்னா சித்தப்பன் தான் ஆகணும்ன்றோம். சீதைக்கு என்ன சித்தப்பன் வரவோன்றோம். பெருமாள் பேரை இடிக்கிறோம். இதான் பண்ணிட்டு இருக்கோம். திருமண வாழ்க்கையில் நாம நடந்து கொள்கின்ற, நாம செய்கின்ற சடங்குகளுக்கு இருக்கிற ஒரு காரணத்தையும் நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் லைஃப்ல அந்த அந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்வீங்க. அந்த தம்பதிகள் சேர்ந்து வாழுவாங்க. கணவன் மேல 1000 குறை இருந்தாலும், மனைவி மேல 1000 குறை இருந்தாலும் சேர்ந்து வாழுவாங்க. ஆனா அது நம்ம கண்டுக்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒன்று பண்ணிட்டு வந்தோம். அங்கேதான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். அதனால அந்த கணவருக்கு உங்களுக்கு கொடுத்த, அந்த மனைவி உங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவங்களோட நன்றியோட நினைங்க. உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். ஸோ இவரை எனக்கு கணவராக கொடுத்த அந்த கணவர் பேர் போட்டு அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நன்றி சொல்றீங்க. மனைவியாக கொடுத்த மனைவியும் பேர் போட்டுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. இதை நீங்க சொல்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எந்த வகுப்புலையும் சொல்லிக் கொடுக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்றோம், the root cause of your sufferings are handled here. The root cause of your sufferings are handled here. இங்கே அது எடுக்கப்படுகிறது, அதை ஹேண்டில் பண்றோம். அதை எப்படி கையாளணும்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதை கையாளுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க தெரியல. அதனாலதான் அவங்களே டைவர்ஸ் பண்றாங்க. சொல்றவங்க யாரும் அவங்களே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணக்கூடாது, தவறு. சேர்ந்து வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சேர்ந்து வாழ வைங்க. அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாரிசுக்கு நல்லா வாழ வைக்கும். கணவராக இருந்தாலும் அவங்க கணவரை ஃபேமிலி சேர்ந்தவங்களாலும் அது உங்க ஃபேமிலி சேர்ந்த மாதிரி நினைங்க. அது உங்க குடும்பம். அது மேரேஜ் ஆயிட்டீங்கன்னா அது உங்க குடும்பம். அது ஏன் பிரிச்சு பாக்குறீங்க வேற குடும்பம்? எஸ், மனைவியா கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அந்த மனைவி குடும்பம் வேற, என் குடும்பம் வேற, மனைவி குடும்பம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. மனைவி குடும்பம் வேற இல்லை, உங்க குடும்பம். அது எப்போ கல்யாணம்னு வந்துட்டீங்களோ அதுக்கு அந்த உறவுகள் அது இன்னொரு ஃபேமிலியா மாறிடும். நீங்க அடிஷனலா இன்னொரு ஃபேமிலியை ஆட் பண்ணிக்கிறீங்க, நீங்க ஆட் ஆகிக்கிறீங்க. அது ஒரே குடும்பமா பாருங்க, உங்க குடும்பம் பாருங்க. நீங்க பாருங்க உங்க லைஃப் எப்படி மாறுது பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வருதுன்னு பாருங்க, நிம்மதி வருதுன்னு பாருங்க. இந்த நிம்மதி சந்தோஷம் என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்காது. மாறி பாருங்க, மாத்துங்க, உங்களை நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்றேன். நம்ம வெளில பாக்குறோம், வெளில ஆனந்தத்தை பாக்குறோம், வெளில இன்பத்தை எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. நம்ம தான் மாறணும். நம்ம மாறினா எல்லாமே மாறும். நம்ம மாற மாட்டோம். நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா நீங்க மாறணும். எப்படி பாசிபிள்? நீங்க மாறுங்க, மாத்த முடியும்.
எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீங்கள் தான் மாறணும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நாம் வந்து மினிமம் காஸ்மாஸ், அது மேஜர் காஸ்மாஸ். மேக்ரோ, இது மைக்ரோ. மைக்ரோ யூனிவர்ஸ், மேக்ரோ யூனிவர்ஸ். நீங்கள் மேக்ரோ யூனிவர்ஸில் நீங்கள் அவரை மாறணும், இவரை மாறணும், அவர் இப்படி ஆகணும், இவர் இப்படி ஆகணும், அப்படி நம்ம தான் பிளான் மட்டும் செய்கிறோம். ஆனால் அது முயற்சி படிக்கிறது இல்லை. பட் நம்மளை நம்ம மாற்றி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். அந்த டெக்னிக் தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லிக் கொடுக்குது. அதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லிக் கொடுக்கும். இந்தாங்க பிடிங்க மருந்து, இந்தாங்க கொடுங்க காசு, அப்படி இல்லை. இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இல்லை. மருந்தே இல்லாமல் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்க முடியும். மருந்தே இல்லாமல் உங்கள் நோய்களை சரி பண்ணிக்க முடியும். மருந்தே இல்லாமல் எந்த நோயுமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக, நிம்மதியாகவும், ஆனந்தமாக இருக்க முடியும். அதுக்கான மருந்துகள் தான் இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் கொடுக்கப்படுது. அடுத்தது வந்து மன்னிப்பு கொடுக்கணும். கர்மாற்றல் சிகிச்சை பாடம் 14. திருமணம் செய்ததால் ஏற்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் மன்னிப்பு கொடுத்தல். மன்னிப்பு கேட்குறோம், இங்கே மன்னிப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி பேர் போட்டுக்கோங்க. மாமனார் மாமியார் பேரை போட்டுக்கோங்க. கணவன் மனைவி உடன் பிறந்தவர்கள் பேரை போட்டுக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். மன்னிச்சிருங்க. அது மனசில் போட்டு உடப்பிட்டு இருக்க வேண்டாம், மன்னிச்சிருங்க. எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும், இது 3 வகையில் அவங்க செய்கிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கொடுத்த துன்பங்களுக்கும், அவங்க என்னென்னலாம் டார்ச்சர் கொடுப்பாங்க தெரியும். இப்படி சொல்லிட்டேன்னு குறைப்பட்டுக்காதீங்க, கொடுத்துட்டாங்க, உங்கள் கர்மாவனால கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். மன்னிச்சிருங்க. நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்கு நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி சொல்லுங்க. நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இதான் வேணும் நமக்கு. அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் வந்து இதுதான். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இவரை எனக்கு கணவராக கொடுத்த கணவரின் பெயர் போட்டுக்கோங்க. மனைவியாக கொடுத்த மனைவி பெயரை போட்டுக்கோங்க. இவரை எனக்கு கணவராக கொடுத்த மனைவியாக கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னுவாங்க. இந்த மேரிட்டல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது வந்து மேரேஜ் முடிகிற வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் பின்னாடி எப்படி இஞ்சியில் முன்னாடியே காட்டி கொடுத்துரும். இது பல வகைகளில் இந்து மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்காய் உடைக்கிற சகுனம்னு சொல்லுவாங்க. தேங்காய் உடைக்கிறது வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் உடைச்சாங்கன்னா தேங்காய் எப்படி உடையுதுன்ட்டு அதோடைய ரிசல்ட் வந்து கரெக்டாக சொல்லிடலாம். அது மூட நம்பிக்கை இடம் கிடையாது. இட் இஸ் a science revealed by our holy siddhas. The science revealed by our holy siddhas. தேங்காய் உடைக்கிறது வந்து ஒரு ஏதோ உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்று மாயத்தினர் வந்து சில பேர் புரியாமல் தெரியாமல் இருப்பாங்க. இட் இஸ் a perfect science. அந்த தேங்காவை நீங்கள் ப்ரே பண்ணி உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் எப்படி உடையுமோ அதை வச்சு அந்த ரிசல்ட் சொல்லிடலாம். நீங்கள் எதுக்காக தேங்காய் உடைக்கிறீங்களோ, ஒரு பிஸ்னஸ்க்காக நல்லா வரணுக்கு உடைக்கிறீங்களா, இல்லை பையன் பொண்ணும் ஒரு நல்ல ஜாபுக்கு போகும்போது உடைக்கிறீங்களா, நல்ல படிப்புக்கு போகணும் உடைக்கிறீங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மேரேஜுக்கு பண்ணுறதுக்காக உடைக்கிறீங்களா, வாட் ஆர் மேபி நிறைய பர்பஸ் இருக்கும். அந்த தேங்காய் எப்படி உடையும்னு வச்சு ரிசல்ட் அக்யூரேட்டாக சொல்லிடலாம். பின்னாடி என்ன நடக்கும் முன்னாடி காட்டிடலாம். அப்போ அந்த ஒன்று பார்க்குற இல்லை மாப்பிரை பார்க்குற ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் காட்டும், டிவைன் காட்டும். நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சிலதெல்லாம் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதாரத்துக்கு முன்னாடி ஒப்புதாமத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் வர்றது வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. பட் இதனுடைய இம்பேக்ட் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ லைஃப்பில் கண்டிப்பாக பாதிக்கும். பாசிட்டிவ் பரவாயில்ல, அது சந்தோஷம், ஒரு நல்லதாக நடந்தா அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம அதை பற்றி யாரும் பேசுறதும் கிடையாது. பட் நெகட்டிவாக காட்டி கொடுக்கும். முன்னாடி கல்யாண மண்டபத்தில் வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பொண்ணு வீட்டார் அரேஞ்ச் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வராங்க, கடைசியில் ஏதோ சாப்பாடு பார்த்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கொஞ்சம் கூட்டம் முன்ன பின்ன வரும்,
அது அது பத்துன்றது அது சகஜம்தான். அது ஒரு தவறு கிடையாது. ஒரு 1000 பேர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. ஒரு 2000 பேர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, ஒரு 100 200 சாப்பாடு பத்தாது. இல்லைடா 100 200 சாப்பாடு இருக்கும், அதில் சில வெரைட்டிஸ் இருக்காது. ஒரு வெரைட்டிஸ் இருக்காது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணி மேரேஜில் வர்றதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ரிசப்ஷன் அன்னைக்கு, மேரேஜ் அப்போ, ரிசப்ஷன் அன்னைக்கு, மேரேஜ் அப்போ, அல்லது ரிசப்ஷனுக்கு முன்னாடியே கூட இந்த நிச்சயதாம்படம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒப்பு தாம்படம்னு சொல்லுவாங்க, அந்த டைமில், அல்லது அவங்க துணி எடுக்க போகிறாங்க, நகை எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் நான் சொல்கிறது மேரேஜுக்கு முன்னாடியே. மேரேஜுக்கு முன்னாடியே, நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி, தாம்படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, எல்லாமே மேரேஜுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதோ அந்த மேரிட்டல் லைஃப் அவங்க எப்படி இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்களா, இல்லை ஹாப்பி இல்லாமல் இருப்பாங்களா, டைவர்ஸ் போவாங்களா, டைவர்ஸ் போக மாட்டாங்களா, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மேரேஜுக்கு முன்னாடியே குறைந்தபட்சம் ஒரு 10-15 தடவையாவது உங்களுக்கு டிவைன் காட்டி கொடுக்குது. எல்லாருக்குமே காட்டு. அதை நாம் வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காத மதியங்களா இருந்துடுறோம், தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆமாம் சார் கரெக்டு சார், எப்படி சார் சொல்கிறீங்க? நான் கிடையாது வாங்கி சார் பார்த்து சொல்கிறேன். இது உண்மையா? ஆமாம் சார் நடந்தது. அப்போ முதல் கோணல் முற்றும் கோணல் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்ன்றது முன்னாடி காட்டி கொடுத்துருக்குல்ல, நீங்கள் ஏன் அப்போ உஷாராக இல்லை? நான் கேட்பேன், அது கர்மா உஷாராக இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறேன் சார், பட் காட்டி கொடுக்கும்னு சொல்ல வரேன். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், இது மாதிரி நிறைய இருக்குது. மேரேஜ் அப்போவோ அல்லது நிச்சயதார்த்த அப்போவோ இந்த தாம்பூலத்து அப்போவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா, அதே மாதிரி இப்போ சொன்ன சாப்பாட்டு பிரச்சனை, எங்கள் மாப்பிள்ளை வீட்டாரெலாம் வந்தாங்க, நீங்கள் பொண்ணு வீட்டார் சரியாக மேரேஜில் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, 40 பேர் சாப்பாடு பத்தலை, உங்களுக்கு நீங்கள் குறை வச்சுட்டீங்க, எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து பதார்த்தம் 4 பத்தலை, இது பத்தலை அது பத்தலைன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பித்தாங்கன்னா, எக்ஸாம்பிள் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இது கண்டிப்பாக உங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு போகமுத்தை உருவாக்கும். அதுக்குண்டான இண்டிகேஷன் தான் இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 2 கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உங்கள் லைஃப் அப்படியே பின்னாடி போட்டு பாருங்க. லைஃப்பில் கஷ்டப்படுறோம்னா இந்த மாதிரி விஷயங்களை இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருந்து, இல்லை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருந்து, எதெல்லாம் இப்படி ஏடாகுடமாக நடக்குதுன்னு பாருங்கள். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை காட்டி கொடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதையும் காட்டி கொடுக்கும். பின்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனை வரும், உறவுகளில் விரிசல்கள் வரும், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகும், சண்டை தகராறு வரும், வம்பு வழக்கு வரும், கணவனை பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்றது அட்வான்ஸாக காட்டி கொடுக்கும். காட்டி கொடுத்துருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி தெரிஞ்சு அதுக்கு தவிர கொஞ்சம் உஷாராகிக்கணும். நம்ம இந்த அளவுக்கு உஷாராக பண்ணணும். ஆனால் நம்ம சொல்கிறவங்களுடைய உஷாரெலாம் ஆக முடியாது. அது நெகட்டிவ் கர்மம் வந்து உட்காந்துக்கும், அது கரெக்டாக உஷாரெலாம் ஆக விடாது, கரெக்டாக அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிடும். நம்ம என்ன பேசுவோம், நம்ம அறிவாளியாக புத்திசாலி இப்படி அப்படிலாம் பேசுவோம். அந்த நெகட்டிவ் கர்மா, அந்த தீமை நடக்கணும் போது பிரெயின் ஆஃப் ஆகிடும். நான் சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, உங்களுக்கு மைண்டில் இருக்கும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. பின்னாடி ஒரு நல்லது வருது, யானை வருது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. முன்னாடி மணி ஓசை கேட்கும், அதுக்கு பின்னாடி டங்னு ஆடி யானை வரும். அதே மாதிரி நல்லது வரும்போது அதுக்கு நான் மணி ஓசை நமக்கு அட்வான்ஸ் கிடைக்கும், நம்ம மைண்ட் அடுத்த மாதிரி போகும். கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. பின்னாடி ஒரு சஃபரிங் பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புத்தி மாறிடும். நம்ம அறிவாக தான் பேசுவோம், நல்ல தெளிவாக தான் பேசுவோம், 1000 பேருக்கு வழிகாட்டுவோம், இப்படின்னு சொல்லுவோம். நம்ம வழிகாட்டில் கேட்டு 1000 பேர் நல்லா வருவாங்க, நம்ம பெரிய கைடுன்னுவோம். அப்படிலாம் இருக்கும், ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கஷ்டப்படணும்னு வரும்போது நம்ம புத்தியை மேலே நாமளே தப்பு, ஏன்டா பண்ணணும் நமக்கே தெரியாது. மதி சந்திரன் அவர் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவார், அந்த டைமில் அப்படி மாற்றி விட்டுருவார். என்ன பண்ணால் நீ கஷ்டப்படுவியோ, என்ன பண்ணால் நீ துன்பப்படுவியோ, என்ன பண்ணால் நீ வந்து ஒம்பளை மாட்டிக்கிட்டு அவசரப்படுவியோ, என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு நீ தீய கர்மாவை கழிக்கணுமோ அனுபவிக்கணுமோ, அதுக்கு தான் மாதிரி நம்ம மதியை மாற்றி விட்டுருவார். அதனால தான் சொன்னாங்க விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்ன காரணம். அந்த விதியை மதியால்னா அந்த மதி, அந்த மைண்ட் வச்சு தான் மாற்ற முடியும். மனோகாரகன் சந்திரன் சொல்லுவாங்க. மனதை இயக்குகின்றவன், ஒரு மனிதனுடைய மனதை இயக்குகின்றவன் மனோகாரகன் சந்திரன் தான். அந்த சந்திரனை வந்து மாற்றிட்டான்னு வச்சுங்க, சிக்னல் மாறிடும். அப்போ வர ரயில் என்ன பண்ணும், கரெக்டாக ரூட்டில் போய் சிக்னலை மாற்றி விட்டோம், தப்பான ரூட்டில் போய் அடிக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். கரெக்டாங்களா? சிக்னல் மாறி தான். அந்த சிக்னல் கரெக்டாக பாசிட்டிவாக கரெக்டாக இருந்ததுன்னா ட்ரெயின் கரெக்டாக சிக்னல் கரெக்டாக பாஸ் ஆகிடும், அதோட ரூட்டில் போயிடும்.
சிக்னல் தப்பாக போட்டான்னு வச்சுங்க, டிரைவர் என்ன பண்ணுவார், அவர் சிக்னல் கரெக்டாக இருக்குன்னு போய்ட்டு அது தப்பாக சிக்னல் காட்டுன்னு அவருக்கு தெரியாது. தப்பாக சிக்னல் காட்டினா அவருக்கு அவர் ரூட்டில் கரெக்டாக விட்டார் போகும், அது ஒன்று வரும் இன்னொன்று வரும், ஒரே டிராக்டர் ட்ரெயின் வந்து அடித்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி நிறைய காட்டும். எப்போ வந்து இந்த சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரலையோ, என்ன சம்மந்திங்க தகராறு பண்ணாங்களோ, மாமனார் மாமி தகராறு பண்ணாங்களோ, சாதாரண கால்னா போகிற விஷயத்தை வந்து பெரிய இஷ்யூவாக எடுத்து பண்ணுறாங்களோ, அது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில், மகளுடைய வாழ்க்கையில் பின்னாடி பூகம்பத்தை உருவாக்கும், பின்னாடி பிரச்சனைகளை உருவாக்கும், பின்னாடி வந்து துன்பப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக்கும், டைவர்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும் அப்படின்ற முன்னாடி இண்டிகேஷனை காட்டி கொடுக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவம் இல்லாதவங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் நீங்கள் உணர்வீங்க. ஸோ அந்த உண்மையை உணரக்கூடிய ஒரு பக்குவத்தை வந்து கொடுங்க இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டுங்க. அப்போது நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மகன் மகள் இவங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அதான் செய்யணும். நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்மளுடைய கர்மா தான் குழந்தைங்களுக்கு போகும். நாம் என்ன கர்மா சம்பாதிச்சோம் அதுதான் குழந்தைங்களுக்கு போகும். நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்க சொத்துக்கு அவங்க வராங்கள்ல, நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்க நகைகளை வாங்கிக்க அவங்க வராங்கள்ல, நீங்கள் சம்பாதிச்ச இந்த பேர் புகழில் பங்கு எடுத்துக்கிறாங்கள்ல, உங்களுக்கு உண்டான வீடு காரு பங்களா எஸ்டேட்டை பங்கு போட்டு அவங்க வராங்கள்ல, அதே மாதிரி தான் அவங்க உங்களுடைய கர்மாவையும் வாங்க வராங்க. உங்ககிட்ட நல்ல கர்மா இருந்தால் அவங்க நல்ல கர்மா போய் சேரும், உங்ககிட்ட கெட்ட கர்மா இருந்தால் அவங்களுடைய கெட்ட கர்மா போய் சேரும். மாதா செய்தது மக்களுக்கு அப்படின்னுவாங்க. மாதா செய்தது மக்களுக்கு, மாதா இல்லை அப்பா செஞ்சதும் மக்களுக்கு தான். மாதா செய்தது கண்டிப்பாக மக்களுக்கு, அது சந்தேகம் கிடையாது. அது இன்னொரு பாட்டு சொல்லலாம் விட்டாங்க, மாதா செய்தது அம்மா செஞ்சது மக்களுக்கு, அதே மாதிரி அப்பா செய்ததும் மக்களுக்கு தான். அப்பா செஞ்சதும் வரும், அம்மா செஞ்சதும் வரும். மாதா செய்ததும் மக்களுக்கு தான், பிதா செய்ததும் மக்களுக்கு தான். அப்போ நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம மாதாவாக பிதாவாக நாம் என்ன செய்யணுமோ அதையும் செய்யணும், நம்ம ரோலையும் செய்யணும். நான் அதை செய்ய மாட்டேன், ஆனால் அவங்க நல்லா இருக்கணும். நிறைய பேர் சொல்றது, மாதாக்கள் சொல்றது, பிதாக்கள் சொல்றது. ஸோ மாதாக்களும் பிதாக்களும் என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாமளும் அதை ட்யூன் பண்ணி நம்மளோட குட்கர்மா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி எதெல்லாம் நம்ம கிட்ட அவங்க எடிட்டரியாக கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய கர்மாவையும் கொண்டு போகிறாங்க. அப்போ அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணுங்க, அவங்க வந்து குட்கர்மா நம்மக்கிட்ட கொண்டு போகணும். அப்போ நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். நம்மளே பேட் கர்மா ரோடோட வச்சுருந்தா நம்மக்கிட்ட என்ன போகும், அவங்களுக்கு பேட் கர்மா தான் போகும். ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, ஐயோ கஷ்டப்பட என்ன பண்ணுவான். அப்போ நாமளும் குட்கர்மா சம்பாரிச்சு நம்ம குட்கர்மாவை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நம்ம குட்கர்மாவையும் கொடுக்கணும். நாம பேட் கர்மாவை கொடுத்துட்டு நம்ம பேட் கர்மா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பேட் கர்மா கொடுத்தோம், ஐயோ அவன் என் பிள்ளை கஷ்டப்படுது, என் பொண்ணு கஷ்டப்படுது, என் பையன் கஷ்டப்பட என்ன பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கொடுங்க, குட் கர்மா கொடுங்க, குட் கர்மா ஏர்ன் பண்ணுங்க, குட் கர்மா சம்பாதிங்க, குட் கர்மா பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுக்கோங்க, குட் கர்மா உங்கள் வாரிசுகளுக்கு கொடுங்க. அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆனந்தமாக, நீங்கள் நினைக்கிற மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய மகன் மகள் வாழ்க்கையை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எடுக்கிற ரோல் அவங்க மட்டும் இல்லை, அவங்க கர்மா மட்டும் இல்லை, உங்களுடைய கர்மாவும் இருக்குது. இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு வகையில காரணம் நீங்களும் தான், அப்பாவும் சரி அம்மாவும் சரி. இன்னைக்கு அவங்க சுகப்படுறாங்க நல்லா இருக்காங்க, அதுக்கும் காரணம் நீங்க தான். சுகப்படுறாங்களா, ஆமாம் காரணம் ரைட் சார், ஆமாம் ரைட் சார், நான் தான் என்னால் தான் சுகப்படுறாங்க, காடை தூக்கி விட்டுருவோம், ரைட் சார். கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்கள் தான், டாக்டர் சரியில்லை, இவர் என்னமோ நம்மளை போட்டு ஏதோ குழப்பறாரு, இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் சரியில்லை, இவர் பேச்சுக்கே வரக்கூடாது, உருப்பிட்டு வெளியே போயிடணும், இவர் வரணும், இவர் சொல்ல சரியில்லை அப்படின்னு நினைக்காது. கரெக்டா? அப்போது கெட்டது செய்தாலும் நம்முடைய மக்கள், நம்முடைய மகன் நம்முடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க, எஃபர்ட் போடுறீங்க, உழைக்கிறீங்க, அதுக்காக என்ன செய்யணும் செய்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற குட் கர்மா அவங்ககிட்ட கொடுங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட குட் கர்மா இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த குட் கர்மா இருந்தால் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க சந்தோஷமா ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறதுல தந்தையாகிய உங்களுடைய பங்கும் தாயாகிய உங்களுடைய பங்கும் இருக்கிறது அப்படின்னு உண்மையை புரிஞ்சுப்பாங்க. சரியா? 6:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் 2 விஷயங்கள் பேசலாம்னு இருந்தேன், பட் டைம் இன்னைக்கு 6:30 ஆகி போச்சு. முடிச்சுக்குவோம். நம்ம நாளை திரும்பவும் பார்ப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம்.
நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.